டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் ஆரணி வளாகம். இப்போது மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. பென்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட் ஏசிஎஸ் அருண்குமார் வழங்கும் கேங்கர்ஸ் ஏப்ரல் 24 முதல் உலகமெங்கும். சார் வணக்கம். வணக்கம்மா. உலகெங்கிலும் இருக்கக்கூடிய குமுதம் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்கள். ஸோ முதல்ல இருக்கக்கூடிய ராசி நேயர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேச ராசி நேயர்கள் தான். அவங்களுக்கு வந்து இந்த 2025 குரு பயிற்சியானது என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் கொடுக்கும் சார்? ஸோ மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி ஏற்கனவே 2வது இடத்துல இருந்த குரு பகவான் தன்னுடைய அடுத்த வீடான 3வது இடத்துக்கு வரார். 3ல் குரு மறையிறது ஒரு பக்கம் மறைவிட ஸ்தானத்துக்கு போறாருன்னு நினைச்சாலும் மேஷராசிக்காரர்கள் தயவு கூர்ந்து கவலைப்படவே தேவையில்லை. ஏன்னா குரு பார்க்கக்கூடிய இடங்கள் மேஷராசிக்கு ஒரு மிகச்சிறந்த இடத்தை எல்லாத்தையுமே பார்க்குறார். அதில் முதல் பார்வையாக குரு பார்க்கக்கூடிய இடம் ராசிக்கு 7வது இடத்தை பார்க்குறாரு. ஸோ 7 குரு பார்க்கும் பொழுது அவர்களுக்கு பொதுவாக எடுத்துக்கிட்டோம்னா திருமணம் சார்ந்த விஷயங்களில் யாருக்கெல்லாம் மேஷராசிக்காரர்களுக்கு தடை இருந்துச்சோ அந்த கல்யாண விஷயத்தில் இருந்த சிக்கல்கள் எல்லாமே சரியாயிடும். சார் 10 பொண்ணை பார்த்துட்டேன் சார், 100 வரன்களை எடுத்து பார்த்தா கூட நான் பார்க்குற பிள்ளைக்கெல்லாம் திருமணம் கூடி வந்துடுது, எங்களுக்கு கல்யாணமே நடக்கலைன்னு சொல்லி புலம்பிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இறைவன் புண்ணியத்தில் இந்த வருடம் கண்டிப்பாக திருமணம் நடந்தே தீரும். அதே மாதிரி பிரிஞ்சு வாழ்ந்த தம்பதியர்கள், கடந்த காலகட்டங்களில் சண்டை சச்சரவு பிரிவோடு கருத்து வேறுபாட்டோடு இருந்தவர்கள் எல்லா மேஷராசிக்காரர்களும் ஒற்றுமையாக சேரக்கூடிய வாய்ப்பை இந்த காலகட்டம் ஏற்படுத்தும். மேஷராசின்னு சொன்னாலே பொதுவாக இலகன மனசுன்னு சொல்லுவாங்க. வெளுத்ததெல்லாம் பாலு நம்பி வெகுளியாக இருந்து ஏமாறக்கூடிய குணம் அவர்களுக்கு இயற்கையிலேயே உண்டு. அடிச்சுட்டு கொடுத்தாலும் அள்ளி சாப்பிட்டுட்டு கடைசியில் எல்லாருக்கிட்டையும் கெட்ட பேர் வாங்கிக்கிறதும் இவங்க மட்டும்தான் இருப்பாங்க. ஏன்னா பொதுவாக வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே மேஷராசிக்காரர்களை இன்ஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ எப்படின்னா நீ வளர்க்குறவங்களை நம்ப மாட்டேன், வெட்டுறவங்களை தான் நம்புவேன், யார் ஒருவர் சேரக்கூடாதுன்னு சொல்கிறாங்களோ மேஷராசி அவங்க கூட தான் சேருவாங்க. எந்த விஷயத்தை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறோமோ அதுதான் இவங்க போய் துணியோடு செயல்படுத்துவாங்க. பட் என்ன இந்த வாட்டி கொஞ்சம் 3வது நபர்கள்ட்ட பேசும்போது பழகும்போது மேஷராசிக்காரர்கள் கொஞ்சம் நிதானமாக தான் இருக்கணும். 3வது நபர்களை நம்பி எந்த முக்கிய முடிவு பொறுப்புகளை ஒப்படைக்கக்கூடாது. ஏன்னா தீதிலாத ஒரு 3லே துரியோதனன் படை மாண்டதுன்னு சொல்லி ஒரு வரலாறு இருக்கு. ஸோ அப்போ கர்ணன் நல்லவராக இருந்தாலும் துரியோதனனோடு போய் சேரும் பட்சத்தில் கர்ணனும் அங்கே குற்றவாளியாக மாற்றப்படுகிறார் என்ற மாதிரி இவர்கள் யாரோடு சேருகிறார்கள் யாரோடு பழகுகிறார்கள் அப்படின்றதுல மேஷராசிக்காரர்கள் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாது மேஷராசிக்காரர்களுக்கு குரு அடுத்த இடமா 9வது இடத்தை பார்க்குறாரு. ஸோ 9 குரு பார்க்கும் பொழுது கண்டிப்பாக ஒரு திடீர் பணவரவு, ஒரு திடீர் அதிர்ஷ்டம், ஒரு திடீர் யோகத்தை மேஷராசிக்கு இந்த வருடம் ஏற்படுத்தியே தீரும். தகப்பனார் வழியில் ஏதாவது சொத்து பத்து பிரச்சனைகள் இருந்தது அல்லது பூர்வீகத்தில் வீடு கட்டணும்னு நினைக்கிற மேஷராசிக்காரர்களுடைய கனவுகள் எல்லாம் பூர்த்தி அடையும். கடல் கடந்து வேலையில் இருக்கிறவங்க சொந்த ஊருக்கு திரும்பணும், சொந்த நாட்டுக்கு திரும்பணும்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த வருடம் கண்டிப்பாக ஒரு மிகச்சிறந்த பலனை தரக்கூடியதாக இருக்கும். ஸோ சொந்த ஊரில் அவங்க 1 சென்ட் நிலமாவது வாங்குவாங்க, ஒரு பந்தலாவது போட்டு ஒரு வீடு கட்டக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தும். கடந்த காலகட்டங்களில் தொழில்முறை சார்ந்த விஷயத்தில் பல்வேறு நெருக்கடியில் மாட்டிக்கிட்டு, குறிப்பாக கடன் சார்ந்த சிக்கல்களுக்கு இந்த கிரெடிட் கார்டை லோன் எடுத்துகிட்டு கட்ட முடியல, அல்லது ஒரு சின்ன ஃபைனான்ஸ் பேங்க்கில் போய் நான் லோன் வாங்கிட்டு சிரமப்படுறேன், அல்லது தேவையில்லாத ஒரு ஆன்லைனில் போயிட்டு நான் உட்காந்து என்னுடைய பணத்தெல்லாம் இழந்து ஒரு பெரிய லாக் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி புலம்பக்கூடிய மேஷராசிக்கெல்லாம் இந்த பீரியட் கண்டிப்பாக ஒரு நல்ல பீரியடாகவே இருக்கும். ஸோ அதே மாதிரி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய அடிப்படையில் இருக்கும். ஸோ எந்த தொழில் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, லாபத்தை குரு பார்க்குறாரு, கண்டிப்பாக மிகப்பெரிய வளர்ச்சியை தரும். ஏன்னா அவங்களுக்கு வந்து இப்போ 12வது இடத்துல சனி பகவான் வந்து உட்கார்ந்துருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் 11ல் ராகு வந்து இருக்கிறது கண்டிப்பாக அபரிவிதமான வளர்ச்சியை தரும். ஏன்னா இவங்களுடைய கற்பனைகள் அதிகமாகும். மேஷராசிக்காரர்கள் இதுக்கு முன்னாடி 100 ரூபாய்க்கு போட்ட திட்டத்தெல்லாம் இப்போ 15 ரூபாய்க்கு போடக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தினாலும் அதை இவங்களுக்குள்ளே என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் 1000 ரூபாய்க்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அந்த 11ல் ராகு அப்போ தன்னுடைய வருமானத்திற்கு வருமானத்தை விட செலவு அதிகமாக பண்ணக்கூடிய காலகட்டத்தை இதை ஏற்படுத்தும். குறிப்பாக இந்த 7.5 சனி வரும்பொழுது விரய சனி 12ல் இருக்குன்னு சொல்லி நம்ம கேள்விப்படுவோம். ஸோ 12ஆம் இடத்துல சனி வர்றது என்பது விரயம் பண்ணக்கூடிய நிலையை தரும். ஒருத்தவன் செலவு எப்போ பண்ணுவான்னா அவங்ககிட்ட பணம் இருந்தால் தான் பண்ணுவான். ஆனால் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பாத்திரம் அறிந்து பிச்சையிடுற மாதிரி நம்ம வந்து செயல்படுத்தக்கூடிய செயல்களை வந்து எதுக்காக செய்கிறோம் அப்படின்றத பார்த்து நல்ல செலவுகளில் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும். ஏன்னா முன்னாடி ஒரு வார்த்தை அழகாக சொல்லியிருப்பேன், 15 ரூபா தான் அவங்க செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் 100 ரூபாய்க்கு அவர்கள் திட்டமிடக்கூடிய சூழ்நிலையை தரும்னு சொல்லி, ஸோ அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். மேஷராசிக்காரர்கள் எந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிள்ளைகள் விஷயங்களில் ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா பஞ்சமஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல அவர்களுக்கு மிக முக்கியமாக கேது பகவான் வந்திருக்கார். ஸோ அந்த கேது வரக்கூடிய காலம் என்பது பிள்ளைகளால் தேவையில்லாத மன உளைச்சல்களும் மனக்கருத்து வேறுபாடுகள் ஏற்படுத்தும். சின்ன வயசில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களுடைய எஜுகேஷனை பார்த்துக்கணும், அவங்களுடைய உடம்பை பார்த்துக்கணும். கல்யாண வயசில் இருக்கக்கூடிய பிள்ளைகளாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு 1க்கு 4 முறை அவருடைய வரனை பார்த்து
நாம் அமைத்து கொடுப்பது ரொம்பவே நல்ல விஷயமா இருக்கும். அதே மாதிரி மேஷராசிக்காரர்கள் குலதெய்வத்துக்கு போயிட்டு வழிபட்டுட்டு வர்றது ரொம்பவே நல்ல விஷயமா இருக்கும். ஏன்னா இந்த காலகட்டம் என்பது தெய்வத்தின் மீது சில வெறுப்புகளை ஏற்படுத்தும். சாமியை கும்பிடணும்னு அவங்க நினைச்சா கூட சில பல தடைகளை உருவாக்கும். அப்போ இவங்க கொஞ்சம் அதில் முயற்சி பண்ணி அந்த தெய்வ வழிபாட்டுக்குரிய அமைப்புகளோடு செயல்படுத்தும் போது ஒரு நல்ல பீரியடா இருக்கும். ஸோ ஒட்டுமொத்தத்தில் இந்த குரு பெயர்ச்சியால் மேஷராசிக்காரர்கள் பலரும் வெளிநாடு வெளிமாநில வாய்ப்புகளை பெறுவார்கள். தூரதேச பிரயாணம் பண்ணணும்னு நினைக்கிறவங்கலாம் 12ல் இருக்கக்கூடிய சனியால் கண்டிப்பாக கடல் கடந்து பறக்கக்கூடிய வாய்ப்புகளை எல்லாம் மேஷராசிக்காரர்கள் பெறுவார்கள். ஒட்டுமொத்தத்தில் சீராகவும் நிதானமாகவும் குரு 3ல் மறைஞ்சிருக்கிறதுனால கொஞ்சம் சில பல முடிவுகளை தெளிவோடு எடுத்து வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய ராசியா மேஷராசிக்காரர்கள் இருக்காங்க. சரி, இப்போ வந்து நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னீங்க மேசராசினியர்களுக்கு வந்து தொழில் வளர்ச்சி வந்து அமோகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்கக்கூடும் அப்படின்னீங்க. இப்போ வந்து அவங்க வந்து எந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும்? ஸோ மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் சார்ந்த விஷயத்தில் ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா அவங்களுக்கு 5வது இடத்துல கேது வர்றது வந்து பிள்ளைகளால் தேவையில்லாத மன உளைச்சல்கள் ஏற்படும். ஸோ பிள்ளைகளுடைய கல்வி சார்ந்த விஷயத்தில் கண்டிப்பாக தேவையற்ற வாக்குவாதங்களும் விவாதங்களும் உருவாக்கும். அதே மாதிரி திருமண வயசில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கல்யாண விஷயத்தில் கண்டிப்பாக பேரண்ட்ஸுக்கும் பிள்ளைங்களுக்குமே சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா இவங்க பார்க்குற பிள்ளைய அவங்க கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க, அவங்க காட்டுறவங்களை இவங்களை திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தாது. ஸோ இந்த பீரியடில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். குடும்பத்துக்குள்ளே தேவையில்லாத வாதங்களை தவிர்ப்பது நல்லது. அதே மாதிரி குலதெய்வ வழிபாடுகளை இவர்கள் வந்து செய்யறதுக்கு முயற்சி பண்ணணும். ஏன்னா இந்த காலகட்டங்களில் நம்ம கேட்ட நெகட்டிவ்ல குலதெய்வ வழிபாட்டு தடை ஏற்படக்கூடிய சூழல்களை அந்த பஞ்சமஸ்தான கேது ஏற்படுத்தும். ஸோ அதில் மட்டும் இவங்க கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். ஓகே. இப்போ வந்து நன்மைகள் என்னென்ன நடக்கும், என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளை எதிர்கொள்வாங்கன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. இப்போ இந்த மேசராசினியர்கள் வந்து இந்த கோவிலுக்கு போய் வழிபாடு பண்ணாலோ இல்லை இந்த பரிகாரங்கள் பண்ணாலோ அவங்க லைஃப் வந்து இந்த குரு பேச்சில் ரொம்ப நல்லா மாறும் அப்படின்னா என்னென்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணலாம்? ஸோ மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இவர்கள் வந்து முருகப்பெருமானுடைய பாதத்தை இறுக்கமாக கெட்டி பிடிச்சிக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ நம்ம ஊருக்கு பக்கத்தில் எந்த முருகனுடைய கோவில் இருந்தாலும் சரிதான், செவ்வாய்க்கிழமை அல்லது சஷ்டி திதி எப்போ வருதெல்லாம் அப்பொழுது போயிட்டு அந்த முருகப்பெருமானுக்கு ஒரு 6 அகல் தீபத்தை அருங்கோண தீபம் மாதிரி முருகப்பெருமானுக்கு ஏற்றும்போது இவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இப்போ எல்லா கஷ்டங்களும் கடவுள் புண்ணியத்தில் நிவர்த்தி அடையும். முடிஞ்சாங்கன்னா சஷ்டி திதி மாசத்துல எப்பொழுதெல்லாம் வருகிறதோ, குறிப்பாக வளர்வரை சஷ்டி தேய்வரை சஷ்டி எந்த சஷ்டி வேணாலும் கிளம்பலாம். ஸோ அவங்க முருகனுக்கு உகந்தது எந்த மலர்களை வாங்கி கொடுத்தாலும் சரி, குறிப்பாக செவ்வரளிப்பூ வாங்கி கொடுத்து சாமி கும்பிடுவாங்க. அப்படி கொடுக்கும்பொழுது ஒரு 10 பொருட்களை 10 பேத்துக்கு ஒரு தானமாக கொடுப்பது மிகச்சிறந்த விஷயம். அவங்க கையில் ஒரு சாக்லேட் முடிஞ்சாலும் சரி, அல்லது ஒரு சுண்டல் செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டு 10 பேத்துக்கு சமைச்சு கொடுக்க முடிஞ்சாலும் சரி, இதை ஏதாவது ஒரு முருகன் கோயிலில் அவங்க செஞ்சுட்டு வந்தாலே போதும். ஏன்னா 7.5 சனி இப்பொழுது ஆரம்பிக்கிறதுனால மேஷராசிக்காரர்களுக்கு அந்த கரும பலன்களை கண்டிப்பாக அது குறைக்கும். அதே மாதிரி மனநலம் குன்றிய குழந்தைங்க யாராவது இருந்தாங்கன்னா ஒரு பிள்ளைக்காவது ஏதாவது ஒரு சின்ன உதவி அவர்கள் செய்தாலே போதும். இந்த குரு பெயர்ச்சி எண்ணிலடங்காத மிகப்பெரிய மாற்றத்தை அவர்களுக்கு ஏற்படுத்தியே தீரும். சூப்பர். அதாவது வந்து மேசராசிக்கு வந்து ஓவராலாக வந்து ரொம்ப நல்லா இருக்குது. பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் கவனமாக இருந்தாலே போதும், நல்லா இருக்கும் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்க சார். சிவராசினியர்கள் இவங்களுக்கு வந்து இந்த 2025 குரு பெயர்ச்சி வந்து என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் கொடுக்கும் சார்? அடுத்தவர்களுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ்த்துட்டு கடைசியில் அடிமாடி போல பாவியாக போகிறது வந்து ரிஷபராசிக்காரர்கள் தான். ஸோ கடந்த காலகட்டங்களில் கிட்டத்தட்ட இந்த 2 வருஷமாக ரிஷபராசிக்காரர்களை நம்ம கேட்டு பார்த்தோம்னா எல்லா ரூபத்திலும் பல சவால்களோடும் பல நெருக்கடிகளோடும் தான் கடந்து வந்தேன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அவர்களுக்கு இது வரைக்கும் ஜென்ம குரு ராசியிலேயே இருந்தார். ஜென்மத்தில் குரு வந்துருச்சுன்னா ஒரு சிறைப்பட்ட வாழ்க்கை மாதிரி மனதளவில் வாழ்ந்திருப்பாங்க. பல்வேறு திறமைகள் இருந்தும் பல விஷயங்களை செயல்படுத்தணுன்ற எண்ணம் இருந்தும் கூட அவங்களால கடந்த காலகட்டங்களில் செஞ்சிருக்கவே முடியல. ஈவன் பல பேர்த்துக்கு கடைசி வரைக்கும் போகுதுங்க, வாய்ப்புகள் தள்ளி போயிடுச்சு, கடைசி வரைக்கும் ஒரு எக்ஸாம் எழுதி 2 மார்க்கில் மிஸ் பண்ணிட்டேன், கடைசி வரைக்கும் ஒரு ப்ராஜெக்ட் எனக்கு சைன் ஆக போச்சு, அது தேவையில்லாத 3வது நபரால் ஒரு இஷ்யூ வந்து நின்றுச்சு அப்படின்லாம் புலம்பிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ரிஷபராசியில் பிறந்து கடந்த காலகட்டத்தில் யாரெல்லாம் வழி அனுபவித்தார்களோ அவர்கள் அத்தனை பேருக்கும் ஒரு மிகப்பெரிய மாற்றம் தரக்கூடிய அடிப்படையில் இந்த குரு பெயர்ச்சி இருக்குன்னே சொல்லணும். குறிப்பாக 12 ராசிக்காரர்களில் மிகப்பெரிய பலம் பார்க்கக்கூடிய ராசியில் ரிஷபராசியும் ஒன்று. ஏன்னா குடும்பஸ்தானத்திலே குரு வரார். ஸோ குடும்பஸ்தானத்தில் குரு வர்றது குடும்ப வாழ்க்கையில் ஒரு பெரிய சந்தோஷத்தையும் நிம்மதியையும் தெளிவையும் அவர்களுக்கு ஏற்படுத்த போகிறது. அதே மாதிரி வாக்கு, இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பேச்சில் தடுமாற்றங்கள் இருந்ததோ, யாரெல்லாம் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியலன்னு சொல்லி வருத்தப்பட்டாங்களோ அவர்கள் அத்தனை பேருக்கும் அந்த வாக்கில் ஒரு பவர் வரும். ஒரு மெஜஸ்டிக் லீடராக தன்னை அடையாளப்படுத்திப்பாங்க. ஒரு 100 பேர் இருக்கக்கூடிய கூட்டத்தை அப்படியே இவங்க உள்ள நடந்து வந்தாங்கன்னா இவங்க அத்தனை பேருமே உற்று நோக்கக்கூடிய அடிப்படையில் இவருடைய வாழ்க்கை தரம் மேலே வரப்போகுதுன்னு சொல்லலாம். ஸோ அதற்கு அடுத்தது பொருளாதாரம் சம்பந்தமான விஷயங்களில் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம். குறிப்பாக சொல்லணும்னா பணமழை கொட்டக்கூடிய ராசிகளில் இந்த ரிஷபராசிக்காரர்களும் மிக முக்கியமாக இருப்பார்கள். கடந்த காலத்தில் ஃபைனான்ஷியலி நிறைய ஸ்ட்ரகிளை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த குரு அவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்களை செய்ய போகிறார் அப்படின்னே சொல்லணும். ஸோ அதற்கு அடுத்தது ரிஷபராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இந்த வருஷத்தில் இடமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளை 100% கடவுள் கொடுப்பாருங்க. பல பேர் பழைய காரை மாற்றணும்னு நினச்சவங்கலாம் மாற்றிடுவாங்க.
புது வீடு கட்டிட்டு போகணும், புதுசாக வீடு வாங்கணும்னு நினைச்சவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக லோன் சேங்ஷன் ஆகிடும். இதுக்கு முன்னாடி எல்லாமே இப்போ இருக்குங்க, ஆனால் அந்த லோன் தள்ளிட்டே போயிட்டே இருந்துச்சுன்னு கடந்த ஒரு 6 மாதமும் போராடிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த பீரியட் கிடைக்கும். அதே மாதிரி தொழில்முறை சார்ந்த விஷயங்களில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு லேகிங்கில் இருந்தவங்க அல்லது புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சவங்கலாம் இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கண்டிப்பாக அவங்க செய்யலாம். தொழிலையும் அவங்களுக்கு ஒரு பெரிய பீக்கான பீரியடாக அமைய போகுதுன்னே சொல்லணும். ரிஷபராசிக்காரர்களுக்கு 6வது இடத்தை குரு முதல் பார்வையாக பார்க்குறார். ஸோ கடன் சுமைகள் எல்லாமும் அவர்களை விட்டு விலகியே ஓடிடும். இதுக்கு முன்னாடி கடன் வாங்கிட்டு கொடுக்க முடியல, ஊரை விட்டே கிளம்பி போயிடலாமா, வேற நாட்டுக்கு போயிடலாமா, அல்லது கடனுக்காக பல ரிஷபராசிக்காரர்கள் வெளிநாடுகளில் போய் வாழ்ந்திருப்பாங்க. அவங்க எல்லாத்தையுமே செட்டில் பண்ணிட்டு திரும்ப உள்நாட்டுக்கு வரக்கூடிய அமைப்பை இந்த காலகட்டம் அவர்களுக்கு ஏற்படுத்த போகிறது. ரொம்ப குறிப்பா வம்பு வழக்குகளில் மாட்டிக்கிட்டு கடந்த காலத்துல கொடுக்கல் வாங்கல இருந்த சிக்கல்ல சிக்கிக்கிட்டு அதெல்லாம் இப்போ எம்எல்ஏ மாதிரியான நிறைய கம்பெனிஸ்ல ரிஷபராசிக்காரர்கள் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணி போராடி இருப்பாங்க. அதுக்கு காரணம் அவங்களுக்கு அஷ்டமத்தில் இப்போ இருந்து வந்திருந்த பல்வேறு விதமான பாவ கிரகத்தினுடைய தாக்கம். ஸோ இந்த குரு அந்த இடத்தை பார்க்கும்பொழுது அவங்களுக்கு பரிபூர்ணமாக அது தெளிவாயிடும். குறிப்பாக விவாகரத்து வரைக்கும் போயிருந்த தம்பதியர்கள்லாம் இந்த காலகட்டங்களில் விவாகரத்து வேணாம் அப்படின்னு மனப்புரிதலோடு அவர்கள் சேரக்கூடிய காலத்தை தரும். அந்த 8வது இடத்தை குரு பார்க்கறதுனால புதிய நண்பர்களாலும் புதியவர்களாலும் இவர்களுக்கு ஒரு பெரிய அனுகூல பலன்களை கடவுள் கொடுப்பார். குறிப்பாக ரிஷபராசிக்கு 10ல் ராகு வந்து உட்கார்ந்துருக்கார். ராகு 10ல் வரும்பொழுது 10ல் ஒரு பாவி இருந்துச்சுன்னா அரசாளக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும்னு சொல்லுவாங்க. 10ல் ராகு வரும்பொழுது இவர்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பும் பெரிய பதவியும் பெரிய புகழும் இந்த குரு பெயர்ச்சியில் காத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்தவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். ப்ரமோஷன் வேணும்னு நினைச்சவங்களுக்கு ப்ரமோஷனை கடவுள் கொடுப்பாரு. அபரிவிதமான பண வரவுகளை எதிர்பார்த்து காத்திருந்தவர்களுக்கு கண்டிப்பாக கை நிறைய வைத்து செலவு பண்ணக்கூடிய சூழலை தரும். 11வது வீட்டுக்கு இவர்கள் சனி வந்து உட்கார்ந்துருக்கிறதும் ஸோ குருவோட வீட்டில் சனி வர்றதுனால பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல லாபத்தையும் கடவுள் புண்ணியத்தில் இவர்களுக்கு ஆண்டவன் கொடுப்பார். ஸோ ஒட்டுமொத்தத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த மாற்றத்தையும் பல்வேறு விதமான திருப்பங்களையும் தரக்கூடிய காலம். இன்னும் சொல்லணும்னு சொன்னா இந்த ஒரு வருஷத்துக்கு நீங்க எந்த ஜோதிடர்களையும் பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது. இந்த ஒரு வருஷத்துல எதெல்லாம் நீங்க செய்யணும்னு நினைச்சீங்களோ அதெல்லாம் கண்ணை மூடிட்டு நீங்கள் செயல்படுத்தலாம். எந்த விஷயங்கள்லாம் பண்ணணும்னு விருப்பப்படுறீங்களோ அது எல்லாத்தையும் செய்யலாம். கல்யாணத்துல தொடங்கி காது குத்துறதுல இருந்து சுபகாரியம்னு நீங்க எதை நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் ரிஷபராசிக்காரர்கள் ஸ்டார்ட் பண்ணாலே போதும். இந்த வருஷம் அவங்களுக்கு ஒரு பெரிய பொக்கிஷமான வருஷமாகவே இருக்கும். அதாவது வந்து ரிஷபராசினியர்களுக்கு வந்து பெயர், புகழ், பணம் எல்லாமே வந்து அளவுக்கு அதிகமாக கிடைக்க போகுது அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்க. இந்த குரு பேச்சில் இவங்க ஏதாவது விஷயங்களில் பிரச்சனைகளை மாற்றதோ இல்லை இவங்க இந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா எந்த மாதிரியான விஷயங்களில் கவனமாக இருக்கு? தாயோட உடல் நலத்தில் இவங்க ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா 4வது இடத்துல கேது பகவான் வர்றதுனால தேவையற்ற அலைச்சல்கள் இருக்கும். இரவு நேர பயணங்களில் வண்டி வாகனத்தில் போகும்பொழுதெல்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்கும். சிலருக்கு வாகன பழுது ஏற்படக்கூடிய சூழ்நிலையை தரும். சிலருக்கு வாகன விபத்துக்களும் ஏற்படக்கூடியதாக இருக்கும். சிலருக்கு அம்மாவுக்கு ஏதாவது ஒரு அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய காலத்தை ரிஷபராசினருக்கு ஏற்படுத்தும். அப்போ அம்மா இருந்தாங்கன்னா அம்மாவோட தயவு செஞ்சு விட்டு கொடுத்து போகணும். அவங்க கூட வாதம் பண்ணக்கூடாது. ஏன்னா அம்மாவோட பேசிட்டாங்கன்னா அந்த வீட்டை விட்டே வெளியில் வரக்கூடிய நிலை ஏற்படும் ரிஷபராசிக்கு இந்த காலகட்டத்தில். அப்போ அதில் மட்டும் அவங்க கொஞ்சம் நிதானமாக இருந்துட்டா போதும். தொழிலில் வந்து 3வது நபர்கள்ட்ட முக்கிய பொறுப்பு முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய இடத்துலையும் கொடுக்கக்கூடாது. தொழில் சாணத்தில் கேது வர்றதுனால அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த ஒரே ஒரு விஷயத்தில் கொஞ்சம் நிதானமாக இருந்துட்டா போதும். மற்றபடி இவங்களுக்கு எந்த விதமான பெரிய பாதிப்புகளும் இல்லை. ஓகே. அதாவது சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திப்பாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இவங்க வந்து இந்த பிரச்சனைகள்லேருந்து அவங்கள தற்காத்துக்கணும், கொஞ்சம் வாழ்க்கையை வந்து ஸ்மூத்தாக கொண்டு போகணும் அப்படின்னா இவங்க வந்து எந்த மாதிரியான கோவில் வழிபாடும் பரிகாரங்களும் பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும் சார்? ரிஷபராசிக்காரர்கள் அம்பாளுடைய வழிபாடுகளை செய்து வழிபடுவது அவர்களுக்கு ரொம்பவே நல்லது. வெள்ளிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய ராகு காலத்தில் ஜோடி தீபம் ஏற்றியவர்கள் அந்த அம்மனை வழிபட்டு வந்தாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு விதமான சுபிக்ஷங்கள் ஏற்படும். அதே மாதிரி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வீட்டில் மஞ்சள் தண்ணியில் பன்னீர் கலந்து வீடு முழுவதும் சுத்தமாக தெளிச்சுட்டு அவங்க வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய அம்மன் படம் எந்த அம்மனாக இருந்தாலும் சரி அந்த அம்மன் படத்துக்கு ஒரு மஞ்சள் குங்குமம் வச்சு அந்த அம்மனுக்கு தலை நிறைய பூ வைக்கிற மாதிரி அந்த அம்மனுடைய படத்தை மலர்களால் அலங்கரித்து விட்டு இவர்கள் இல்லத்தில் ஒரு தீபம் ஏற்றி மனதார பிரார்த்தனை பண்ணாலே போதும். இந்த குரு பெயர்ச்சி அவர்களுக்கு மிகப்பெரிய சுபிக்ஷத்தை தரக்கூடிய அடிப்படையில் கண்டிப்பாக அமைந்தே தீரும். அது வந்து ரிஷபராசினியர்களுக்கு எப்படி இருக்கும் இந்த குரு பயிற்சி, என்னென்ன மாதிரி பலன்கள் பிரச்சனைகள் எல்லாம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்க. மிதுன ராசினியர்கள் இவங்களுக்கு வந்து இந்த 2025 குரு பயிற்சி என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் கொடுக்கும் சார்? 12 ராசிக்காரர்களில் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கிட்டு வாழக்கூடிய ராசி மிதுன ராசிக்காரர்கள்னு சொல்லுவாங்க. சார் கஞ்சியும் சாப்பிடுவேன், கறியும் சாப்பிட்றேன், ரோடு கடையிலையும் சாப்பிட்றேன், கையேந்தி கொண்டையும் சாப்பிட்டுட்டு ஸ்டார் ஹோட்டல்லையும் சாப்பிட்றேன்னு சொல்லக்கூடிய குணம் அவர்களுக்கு எப்போதுமே உண்டு. என்னுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது எனக்கு முன்னாடி இருக்கிறவங்க தான் அப்படின்னு முடிவு பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கக்கூடியவர்கள் அவர்கள். ஆனால் இவ்வளோ தெளிவாக இருக்கிற அவங்களுக்கு கடந்த ஒரு வருஷம் சோமா இருந்துச்சா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. மிதுன ராசிக்காரர்கள் யாரை கேட்டு பார்த்தாலும் நான் ஒரு வனவாசமாக வாழ்ந்துட்டு இருக்கிறேன், வீட்டை பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கிறேன், மனைவி
பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கிறேன், குடும்பத்தை பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னு சொல்லி புலம்புவாங்க. அப்படி இல்லைங்க, நான் ஒரு வீட்டில் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், எல்லாரும் ஒற்றுமையாக ஒரே இடத்துல இருக்கிறேன் அப்படின்னு அவங்க சொன்னா கூட அதில் மனநிறைவு மன நிம்மதியாக அந்த மனையில் இருந்துட்டாங்க அப்படின்னாலே அது ஒரு பெரிய ஆச்சரியம். அதுக்கு காரணம் மிதுன ராசிக்கு நாளில் கடந்த ஒரு 1.5 வருஷமா கேது பகவான் இருந்தார், 10வது வீட்டில் ராகு பகவான் இருந்தார். ஸோ இப்போ முக்கியமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய நிம்மதி இந்த குரு பயிற்சியில். விரயத்தில் இருந்த குரு தேவையற்ற செலவுகளையும் தேவையில்லாத கடன் சுமைகளையும் ஏற்படுத்த குரு ராசியிலே வரார். இப்போ குருவோடு சந்திரன் சேரும் பொழுது குரு சந்திர யோகத்தை மிதுன ராசிக்கு கடவுள் கொடுப்பார். குறிப்பா 4ல இருந்து விலகக்கூடிய கேதுவால் மிதுன ராசிக்காரர்களுக்கு வீட்டில் ஒரு பெரிய மன நிம்மதியும் மனநிறைவும் மன தெளிவும் ஏற்பட்டே தீரும். கடந்த காலகட்டங்களில் வீட்டுக்குள்ளே போக முடியல, வீடே ஒரு சூனியம் வச்ச மாதிரி எனக்குள்ள எண்ணத்தை ஏற்படுத்துது, படுத்து தூக்கம் இல்லை அப்படின்னு நினைச்சு புலம்பிட்டு இருந்த மிதுன ராசிக்காரர்கள்லாம் இறைவனுடைய அருளோடு நிம்மதியாக தூங்கக்கூடிய காலத்தை கடவுள் தருவார். அவங்களுக்கு வண்டி வாகனத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாமும் தீரும். டாக்குமெண்ட் சார்ந்த விஷயங்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். இதுக்கு முன்னாடி அட்வான்ஸ் கொடுத்து ஒரு இடத்த முடிக்க முடியலன்னு நினைச்சவங்க எல்லாம் கண்டிப்பா இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு இடத்த போய் ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய அமைப்பை தருவார். குறிப்பா மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் முதல் பார்வையா 5வது இடத்தை குரு பார்க்கிறாரு. ஸோ 5 குரு பார்க்கறதுன்றது பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய அனுகூலம். பிள்ளைகளால் அவர்களுக்கு பேர் கிடைக்கும், புகழ் கிடைக்கும், மிகப்பெரிய அந்தஸ்து கௌரவம் உயரக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தும். கல்யாண வயசுல குழந்தைங்களை வச்சுட்டு அவங்களுக்கு வரன் பார்க்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு கல்யாணம் கூடி வந்துடும். திருமணமாய் அவர்களுக்கு குழந்தை வரனே இல்லைன்னு நினைச்சு பல மருத்துவ செலவுகள் செஞ்சுட்டு இருக்கிறவங்களா இருந்தா கண்டிப்பா இந்த பீரியட்ல குழந்தை பாக்கியத்தை கடவுள் கொடுப்பார். அதே மாதிரி குறிப்பா 5வது இடத்தை குரு பார்க்கும் போதெல்லாம் ஒரு திடீர் யோகமும் திடீர் அதிர்ஷ்டமும் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தும். கடந்த காலத்துல முயற்சி பண்ணி கூட எங்களுக்கு கிடைக்கவே இல்லைங்க அப்படின்னு சொல்லி அவங்க மனதளவுல புலம்பிட்டு இருந்த பல விஷயங்கள் எல்லாம் கடவுள் புண்ணியத்தில் அவங்களுக்கு உடனே நடக்கக்கூடிய அமைப்பை தரும். அதே மாதிரி 7வது இடத்தை குரு பார்க்கிறாருங்க. 7 குரு பார்க்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய விசேஷம் என்னன்னா, காதலே இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு காதல் கைகூடக்கூடியதா இருக்கும். கல்யாணமே ஒரு வாழ்க்கையான வெறுத்து போனவங்களுக்கெல்லாம் அவங்களுடைய மனசுல அன்பும் காதலும் மலரக்கூடியதா இருக்கும். அது மட்டும் இல்ல, திருமண வயசை வச்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணணும்னு பல கோயிலுக்கு நான் அலைஞ்சிட்டேன்னு நினைச்சவங்களுக்கெல்லாம் சத்தியமாக இந்த வருஷத்தில் திருமணம் நடக்கும். அப்போ இந்த கல்யாண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பல சிக்கல்கள் எல்லாமும் தீரக்கூடிய அமைப்புல மிதுன ராசிக்கு இருக்குன்னே சொல்லலாம். புதிய நபர்களாலும் 3வது நபர்களாலும் மிகப்பெரிய அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். கூட்டு தொழில் செய்பவர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய அனுகூலத்தை தரும். வேற்று மொழி வேற்று மதம் சார்ந்தவர்கள் அல்லது வேற நாட்டில் இருக்கக்கூடியவர்களாலும் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய அனுகூலத்துக்குரிய அமைப்பை தரும். தந்தையோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமும் மாறுபடும். தகப்பனாருக்கு இருந்து வந்த உடல்நல பிரச்சனைகள் எல்லாமுமே 9வது இடத்தை குரு பார்க்கறதுனால சரியாயிடும். பூர்வீக சொத்து பத்து பிரச்சனை ஏதாவது வர வேண்டியது இருந்துச்சுன்னா அது சுமூகமான தீர்வை எட்டக்கூடிய அடிப்படையில் இருக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு 10ல சனி வர்றதுனால கண்டிப்பா பட்டத்துல மாற்றம் இருக்கும், பதவியில மாற்றம் இருக்கும், பேர்ல மாற்றம் இருக்கும், புகழ் சார்ந்த விஷயங்கள்ல கண்டிப்பாக ஒரு மாற்றம் இருக்கும். அது ஒரு நல்ல மாற்றமா இருக்கணும்னு மட்டும் இவங்க வேண்டிக்கணுன்றது தான் உண்மை. இந்த குரு பெயர்ச்சியால் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மனநிறைவு என்னன்னா, விரைய செலவுகளை கட்டுக்குள்ள கொண்டு வருவாங்க. நேற்று 10 ரூபா எடுத்துட்டு வந்தேன் சார், செலவு 15 ரூபாயா போச்சுன்னு சொன்னவங்கலாம் இன்னைக்கு 10 ரூபா கொண்டு வந்துட்டு 2 ரூபா செலவு பண்ணி ஒரு 8 ரூபா பாக்கெட்ல வைக்கக்கூடிய அடிப்படையில் அவர்களுக்கு கடவுள் ஏற்படுத்துவார். தெய்வ நடமாட்டமும் தெய்வ அம்சமும் அவருடைய இல்லத்திலும் உள்ளத்திலும் இந்த வருடத்தில் குடிகொள்ளக்கூடியதாக இருக்கும். ஒட்டுமொத்தத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி நல்ல பல மாற்றத்தையும் திருப்பத்தையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஓகே சார், ஓகே. அதாவது பல மாற்றங்களை நல்ல விதமாக சந்திக்க போகிறாங்கன்னு ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க. இவங்க இந்த குரு பேச்சில் ஏதாவது பிரச்சனைகளை சந்திக்க நேரிடுமா சார்? ஸோ பிரச்சனை அப்படின்றத தாண்டி இவங்க எதில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸோ 3வது இடத்துல கேது வர்றதுனால ரத்த சம்பந்தமான உறவுகள்கிட்ட இவங்க ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்கணும். ஸோ யாரெல்லாம் பிளட் ரிலேஷன் நினைக்கிறாங்களோ அவங்ககிட்டலாம் ரொம்ப ஓவர் பொசசிவாக இருப்பாங்க. இவங்க எல்லா விஷயத்துக்கும் அவங்கள எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. தம்பியா நீ இப்படி இருக்கணும், அக்காவா அப்படி இருக்கணும், தங்கச்சியா அப்படி இருக்கணும், இதை செய்யணும் அதை செய்யணும்னு நினச்சிட்டு இருப்பாங்க. இவங்க அடுத்தவங்க வேலையை இழுத்து போட்டுக்கிட்டு செய்யாம தன்னை பார்த்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணாலே பல்வேறு பிரச்சனைகள் இவங்களுக்கு கண்டிப்பாக குறையும். அதே மாதிரி ரொம்ப அதிகமாக எந்த ஃப்ரெண்டு அவங்கள பொசசிவாக பார்த்துக்கணும்னு வராங்களோ அவங்ககிட்டலாம் மிதுன ராசிக்காரர்கள் ரொம்ப கவனத்தோடு இருக்கணும். ஏன்னா பழக்க வழக்கத்தில் தேவையில்லாத சில பிரச்சனைகளை தரும். அதில் 10ல் சனி வர்றது ஒரு பக்கம் அவங்களுக்கு நல்லது, சூப்பராக இருக்கும், நிறைய சேஞ்சஸ் வரும் அப்படின்னு சொன்னால் கூட அந்த 10வது இடத்துல சனி இருக்கும்போது சனி ஏதாவது ஒரு ஊனத்தை ஏற்படுத்துவதற்கு காத்திருப்பார். வேலையில் ஏதாவது ஒரு கெட்ட பேர் உருவாக்குறதுக்கான சூழ்நிலைகளை உருவாக்கும். அப்போ உயரதிகாரிகள் யார் இருந்தாலும் சரி, நம்ம என்னதான் எஃபோர்ட் எடுத்து நீங்கள் உழைச்சா கூட உங்களுக்கான கிரெடிட் வராமல் இருந்தாலும் கவலைப்படாதீங்க. கொஞ்சம் இந்த நேரத்தில் கொஞ்சம் பொறுமையாக புரிதலோடு இருங்க, பிறகு உங்களுக்கு எல்லாமும் வந்து சேரும். அப்போ இந்த வேலை சார்ந்த விஷயங்கள்லையும் 3வது நபர்கள்ட்டையும் உடன் பிறந்தவர்கள்ட்ட மட்டும் கவனமாக இருந்துட்டா போதும். மிதுன ராசிக்கு மற்ற அனைத்தும் ஒரு அற்புதமான காலமாகவே அமையும். சூப்பர்
சூப்பர். அதாவது இந்த 2025 குரு பயிற்சியில இவங்க வந்து இன்னும் இந்த கடவுளை வழிபட்டா, இந்த பரிகாரங்கள் பண்ணுனா இன்னும் சிறப்பா இருக்கும் அப்படின்னா, என்ன மாதிரியான கடவுள் வழிபாடும் பரிகாரங்களும் சிறந்ததா இருக்கும்? பெருமாளுடைய வழிபாடு மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த பலன் தரக்கூடியதாக இருக்கும். மலையின் மீது இருக்கக்கூடிய திருமாலுடைய கோவில் எந்த கோவிலாக இருந்தாலும் சரிதான். சனிக்கிழமை அன்னைக்கு துளசி மாலை வாங்கி கொடுத்து அந்த இடத்துல இவங்க கையால் ஒரு 10 பேத்துக்கு ஏதாவது ஒரு அன்னதானம் செஞ்சுட்டு வந்தாலே போதும். இந்த குரு பெயர்ச்சி அவர்களுக்கு ஒரு மாற்றம் தரக்கூடிய அடிப்படையில் பெரிய யோக பலனை கண்டிப்பாக தருமா. சூப்பர். அதாவது வந்து காதல், திருமணம் எல்லாமே வந்து மிதுன ராசினியர்களுக்கு கை கூட போகுதுன்னு ரொம்ப நல்ல செய்தி சொல்லியிருக்கீங்க. சூப்பர் சார், சூப்பர் சார். கடகராசினியர்கள் இவங்களுக்கு வந்து இந்த 2025 குரு பயிற்சியானது என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் கொடுக்கும் சார்? ஸோ 12 ராசிக்காரர்களில் எந்த கிரகம் பயிற்சியானாலும் எதிர்பார்த்து காத்திருந்த ராசியில் கடகராசிக்காரர்களும் ஒரு ராசிக்காரர்கள்னு சொல்லலாம். ஏன்னா குறிப்பாக கடந்த 3 வருஷமா இந்த அஷ்டமத்து சனின்ற ஒரு சனி கடகராசியை போட்டு ஆட்டி படைச்சது அப்படின்னே சொல்லணும். ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க. பொண்ணை இழந்துட்டேன், பொருளை இழந்துட்டேன், எனக்கு உயிர் மட்டும்தான் மிச்சம் இருக்குது அப்படின்னு சொல்லி அழுத நாட்கள் கடகராசிக்காரர்கள் அதிகம். எந்த கடகராசியை கேட்டு பார்த்தாலும் நான் மனசளவுலையும் உடஞ்சி போயிட்டேன் சார், உடம்பளவுலையும் உடஞ்சி போயிட்டேன் சார், எங்களுக்கெல்லாம் ஒரு விடியலே இல்லையா அப்படின்னு சொல்லி தான் பல பேர் தனிமையில் அழுத நாட்கள் உண்டு. ஸோ அவர்களுக்காகவே இந்த குரு பெயர்ச்சி மட்டும் இல்லை, இந்த புத்தாண்டிலிருந்து தமிழ் புத்தாண்டிலிருந்து இந்த குரு பெயர்ச்சியிலிருந்து ஏற்படக்கூடிய அத்தனை கிரகங்களும் கடகராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய அளவில் திருப்பத்தை ஏற்படுத்தும். 12ஆம் இடத்துல வந்து குரு மறைகிறாரேன்னு சொல்லி கடகராசிக்காரர்கள் கவலை கொள்ளவே தேவை கிடையாது. ஏனென்றால் விரைய செலவுகளை ஏற்படுத்த போகிறார். விரயம் என்பது எப்போ வரும்? உங்கள் கையில் 10 ரூபா காசு இருந்தால் தானே நீங்கள் விரயத்தை கூட செலவு பண்ண முடியும். ஸோ அந்த அடிப்படையில் பொருளாதார ரீதியாக ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கடகராசிக்கு இந்த காலகட்டம் ஏற்படுத்த போகிறது. இந்த குரு பெயர்ச்சி ஆகக்கூடிய நேரத்தில் சனி பகவானுடைய பெயர்ச்சி நடந்திருக்கிறதுனால அஷ்டமத்து சனியில் ஏற்பட்ட அத்தனை அவமானங்களும் அசிங்கங்களும் பாதிப்புகளும் கடகராசிக்கு அடியோடு விலகும். அதே மாதிரி குரு பார்க்கக்கூடிய இடம் கடகராசிக்கு மிகச்சிறந்த இடத்தை பார்க்கிறார். ராசிக்கு 4ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 4ஆம் இடம் என்பது ஒரு ஜாதகனுக்கு சுகஸ்தானம். தாய் சார்ந்த வழியிலிருந்து வந்த சிக்கல்கள் எல்லாமே சரியாகும். அம்மாவுக்கு இருந்த பிரச்சனை சரியாகும். சொந்த ஊருக்கு போக முடியல, சொந்த நாட்டுக்கு போக முடியல, ஏன் சொந்த வீட்டில் கூட படுத்து தூங்க முடியலைங்க என்னால். என் வீட்டுக்கு போனாலும் பிரச்சனை, மாமியார் வீட்டில் இருந்தாலும் பிரச்சனை, அங்கே வந்தாலும் சண்டை, இங்கே வந்தாலும் சண்டை, வேலைக்கு போனாலும் பிரச்சனைன்னு சொல்லி ஓடிக்கிட்டே இருந்த கடகராசிக்காரர்கள்லாம் ஒரு இடத்துல ஸ்டேபிளாக இருந்து நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலமாக இருக்கும். அதே மாதிரி தொழிலில் நிறைய பேர் பணம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு கடந்த 3 வருஷமாக கடகராசி படாத பாடுபட்டுச்சு. சார் லட்சத்தை போட்டுட்டு எடுக்க முடியல, கோடியை போட்டுட்டு எடுக்க முடியல, லட்சத்தை செலவு பண்ணி 1000 தான் கிடைச்சது அப்படின்லாம் புலம்பிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த சிக்கல்கள் எல்லாம் மாறும். தொழிலில் ஒரு பெரிய பீக்கான பீரியட் கடகராசிக்கு இந்த பீரியட். வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்கள்ல அவங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும். வாகனம் சார்ந்த விஷயத்தில் யாராவது பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா டிரான்ஸ்போர்ட் வச்சு நடத்துறவங்களுக்கெல்லாம் இன்னும் அவங்க ஒரு 100 வண்டியை வச்சுக்கிட்டு பெரிய அளவில் தொழில் பண்ணக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தும். ரியல் எஸ்டேட் சம்பந்தமாக யார் இருந்தாலும் சரி, ஸோ அவர்கள் அத்தனை பேருக்கும் கடவுள் புண்ணியத்தில் ஒரு பெரிய பீக்கான பீரியடாக இருக்கும். கடகராசிக்கு அதுக்கு அடுத்ததாக 6வது இடத்தை குரு பார்க்குறாரு. 6ஆம் இடம் என்பது எதிரி, சத்துரு, கடன் சாணம்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அதை பார்க்கும்பொழுது கடன் வாங்கிட்டு தவிச்சிட்டு இருந்தவங்களுக்குலாம் படிப்படியாக கடன் குறையும். நம்ம 3 வருஷமாக பார்த்தோம்னா அந்த கடகராசி லட்சம் கையில் வச்சுருப்பாங்க, ஆனாலும் ஒரு 2000 கடன் வாங்கியிருப்பாங்க. ₹1,00,000 பணம் கையில் வச்சிருந்தாலும் ஒரு ₹2,000 கடன் இருக்குங்க. கிரெடிட் கார்டு ஒரு டவுன் பேமெண்ட் கட்ட வேண்டியது இருக்குது, எனக்கு இன்னும் ஒரு ₹2,000 பேலன்ஸ் இருக்குது, ஒரு ₹6,000 கையில் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா கையில் எவ்வளோதான் காசு வச்சிருந்தாலும் கடந்த காலகட்டங்களில் இந்த அஷ்டமத்து சனி ஏதோ ஒரு சர்பத்தினுடைய வாயில் பணம் போட்ட மாதிரி போயிட்டு இருந்தது. ஆனால் இந்த காலகட்டம் இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு அவருடைய கடன் நெருக்கடிகள் அத்தனையுமே குறையும். குறிப்பாக வைத்திய செலவு பார்த்துட்டு இருந்தவங்க என்னதான் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் கூட உடம்பு சரியாகவே இல்லை, ஒரு மனப்பதட்டமாக இருந்துச்சு, மனக்குழப்பமாக இருக்குது, வேற ஏதாவது பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு நினச்செல்லாம் கடகராசிக்காரர்கள் பயந்துருப்பாங்க. பட் அந்த சிக்கல்கள் எல்லாமும் கடவுள் புண்ணியத்தில் அவர்களுக்கு சரியாகும். அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல இவங்களையே கடை வாங்கி செலவு பண்றாங்க, இவங்க 2 பேருக்கு உதவி பண்ணியிருப்பாங்க, அந்த காசும் திருப்ப வந்திருக்காது. அந்த பணம் எல்லாம் இவங்களுக்கு வாரா கடன்கள் வசூலாகக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். குறிப்பாக கடகராசி ரொம்ப பெருசாக நிம்மதி பெருமூச்சு விடுறது இல்லற வாழ்க்கையில் இருந்த சுணக்கங்கள் எல்லாம் மாறுபடும். கடந்த 3 வருஷம் நிறைய விவாகரத்து, நிறைய கணவன் மனைவி பிரிஞ்சு வாழ்ந்திருப்பாங்க, புரிதலே இல்லை. சார் ஒரே வீட்டில் இருக்கேன், ஒரே படுக்கையில் படுத்திருக்குன்னு சொன்னால் கூட கடகராசிக்காரர்கள் மனசாட்சிக்கு தெரியும் ஒரே படுக்கையிலையும் தள்ளி தான் படுத்திருப்பாங்க. ஏன்னா அந்த மாதிரியான புரிதல் இல்லாத கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு. அப்படி இல்லைன்னா காதலால் துரோகம், ஏகமாற்றப்பட்டிருப்பாங்க, நம்பிக்கை துரோகத்தை சந்திச்சிருப்பாங்க. அப்போ இந்த வழிகள் எல்லாமே மாறும். யாரெல்லாம் அவர்களை விட்டு உதாசனப்படுத்திட்டு விலகி போனாங்களோ அவங்க எல்லாம் அவங்கள தேடி வருவாங்க. யாரெல்லாம் அவங்கள பார்த்து சிரிச்சாங்களோ அவங்க எல்லாருமே பேசுகிற அளவுக்கு இவருடைய வாழ்க்கை மேம்படும். தந்தைக்கு உடல்நலத்தில் இருந்து வந்த சிக்கல்கள், பிரச்சனைகள் எல்லாமே சரியாயிடும். 9ல் ராகு இருக்கும் பொழுது பல பேர் ஒரு டிராவலர் மாதிரியே வாழ்ந்துக்கிட்டே இருந்தாங்க. அவங்க எல்லாம் ஒரு இடத்துல ஸ்டேபிளாக இருந்து குடும்பத்தோடு சேர்ந்து சந்தோஷத்தை அனுபவிப்பார்கள். 2வது பட்டம் சார்ந்து, பதவி சார்ந்து, பெயர் சார்ந்து, புகழ் சார்ந்தெல்லாம் கடகராசிக்கு பெரிய பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமும் தேடி வரக்கூடியதாக இருக்கும். ஸோ செலவு மட்டும் இவர்கள் கொஞ்சம் கட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்குரிய முயற்சிகளை இந்த காலகட்டங்களில் எடுக்கணுன்றது என்னுடைய ஒரு அன்பு வேண்டுகோள். அந்த
செலவினத்தை இவங்க கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கிட்டா கடகராசிக்காரர்களுக்கு இன்னும் ஒரு மிகச்சிறந்த வருடமாக இந்த வருடம் கண்டிப்பாக அமைந்தே தீரும். ஓகே ஓகே. இவங்க வந்து இந்த குரு பேச்சில் ஏதாவது பிரச்சனைகளை சந்திக்க நேரிடுமா சார்? ஸோ எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய இடம்னு சொல்லி பார்த்தோம்னா வாக்கு கொடுக்கறதுல ரொம்பவே கவனமாக இருக்கணும். ஒரு பக்கம் குரு பகவான் 12 மறைந்தாலும் குரு பார்க்கக்கூடிய இடங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொன்னாலும் வாக்கு ஸ்தானத்தில் 2ல் கேது 8ல் ராகு வந்து உட்கார்ந்துருக்கார். கோச்சார் அடிப்படையில் இவர்களுக்கு கலத்திர தோஷம்னு சொல்லக்கூடிய நாகதோஷம் ஏற்படுது. அப்போ ஃப்ராங்காக சொல்லணும்னா யார் கூட பேசினாலும் பழகினாலும் ஜாகிரதையாக இருக்கணும். அதுவும் இந்த டெலிகம்யூனிகேஷன், இந்த வாட்ஸ்அப் காலில் பேசுகிறேன், வீடியோ காலில் பேசுகிறேன், ஃபேஸ்புக்கில் பேசுகிறேன்றதெல்லாம் தயவு கூர்ந்து கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் தவறே பண்ணியிருந்தா கூட வெளியே தெரியாது. இது தெரியாதனமா யாருக்காவது ஒரு ஹாய் மெசேஜ் போட்டிங்கன்னா அது உங்களுக்கு பெரிய பேரை கெடுக்கக்கூடிய சூழ்நிலைகளை இந்த காலகட்டம் ஏற்படுத்தும். ஸோ கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த லவ் சார்ந்த விஷயத்தில், பேசுறது பழகிற சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க 1000 தப்பு பண்ணியிருந்தா கூட அது வெளியில் தெரிஞ்சிருக்காது. ஆனால் இன்னைக்கு அவங்க தப்பே பண்ணாட்டி கூட அதில் ஒரு பெரிய சிக்கல்களை அவர்கள் சந்திப்பார்கள். குறிப்பாக இந்த சோஷியல் மீடியா ஹேண்ட்லிங்லாம் ரொம்பவே ஜாகிரதையாக இருக்கணும். அந்த ஃபேஸ்புக்கில் பேசுறது, வாட்ஸ்அப்பில் பேசுறது, இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா இவங்களாம் இதுக்கு முன்னாடி 10 பேர்த்துக்கிட்ட பேசும்போதெல்லாம் மாட்ட மாட்டாங்க. இந்த டைமில் ஏதாவது ஒரு தெரியாத ஒரு ஹாய் போட்டால் கூட அது அவங்களுக்கு தேவையில்லாத ஒரு பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து சேர்க்கும். ஸோ அதில் தயவு கூர்ந்து கவனம் இருக்கணும். 2வது வாக்கு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேதுவால் பேசுகிற விஷயங்களில் ரொம்ப கவனம். யாரை நம்பியும் வாக்கு கொடுத்துறாதீங்க. உங்களால் ஒரு விஷயம் செய்ய முடிஞ்சால் மட்டும் செய்யுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் பேசுகிற வார்த்தையை வச்சே உங்களுக்கு தேவையற்ற விளைவுகள் ஏற்படும். அப்போ வாயை கட்டுப்படுத்தணும், தன்னுடைய மனசை கட்டுப்படுத்தணும். இந்த 2 விஷயத்தில் மட்டும் கட்டுப்படுத்தினா போதும். தேவையற்ற உறவுகள் தானாக தேடி வரும். இதை விட வெளிப்படையாக சொல்ல முடியாது. அந்த உறவுகள்கிட்ட இவங்க எந்த அளவுக்கு எச்சரிக்கையாக இருக்கிறார்களோ அதிலிருந்து இவர்கள் தன்னை தற்காத்துக் கொள்ளலாம். இப்போ இந்த மாதிரி பிரச்சனைகளை அவங்க எதிர்கொள்கிறாங்க அப்படின்னா அந்த டைமில் எப்படியுமே தோணும், நம்ம ஏதாவது ஒரு கடவுள் வழிபாடு பண்ணலாமா, இல்லை பரிகாரங்கள் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்குமா அப்படின்னு யோசிப்பாங்க பொதுவாகவே. ஸோ இந்த கடகராசினியர்கள் எந்த கோவிலுக்கு போனால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்? கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சந்திர பகவானுடைய வழிபாடை செய்வது மிகச்சிறந்தது. ஸோ இவங்க அண்ணாமலையாரை வந்து இறுக்கமாக பிடிச்சிக்கணும். இவங்க எப்போ நேரம் கிடைச்சாலும் சரி இந்த வருடத்தில் ஒரு முறையாவது திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அண்ணாமலையார் கோயிலுக்கு போயிட்டு அங்கே பௌர்ணமி கிரிவலம் வர்றது ஒரு மிகச்சிறந்த பலன். ஏன்னா சந்திரனுடைய முழு ஆதிக்கம் பௌர்ணமி அன்னைக்கு இருக்கும். அண்ணாமலையார் கோயில் போக முடியலனாலும் பரவாயில்ல, உங்கள் ஊர்லேயே இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய திருக்கோவில் எதுவாக இருந்தாலும் பௌர்ணமி அன்னைக்கு அந்த சிவனை பார்த்து கும்பிட்டுட்டு அந்த ஊரில் இருக்கக்கூடிய கோவிலை அந்த 3 பிரகாரத்தை வலம் வந்துட்டு வந்தாலே போதும். அவங்க ஏன்னா அந்த சந்திரனுடைய ஆதிக்கம் நம்ம மேலே படும் பொழுது அவங்களுடைய உடம்பு தெளிவாகவும் மனசு தெளிவாகவும் சந்திரனால் ஏற்பட்டிருந்த மன சஞ்சலங்கள் எல்லாமுமே அவர்களுக்கு மாறுபடும். பஞ்ச தீபம் ஏற்றி வழிபடுறது இவங்களுக்கு ஒரு சிறப்பான வழிபாடாக இருக்கும். ஒரு 5 அகல் விளக்குகளை ஏற்றி பௌர்ணமி நிலாவை பார்த்து மனதை விட்டு பேசணும். இவங்க நிலாவோட பேசிட்டு, கடவுளே என்னுடைய வாழ்க்கையில் பல்வேறு வழிகளை எல்லாத்தையும் நான் அனுபவிச்சுட்டேன், இப்போ அஷ்டம சனி முடிஞ்சிருச்சு, என் மனசில் நினைக்கிற எல்லா விஷயத்தையும் எனக்கு நிறைவேற்றி கொடுங்கன்னு சொல்லி அந்த நிலாவோட பேசி ஒரு 5 தீபத்தை மட்டும் இவங்களை காட்டட்டும். கடவுள் புண்ணியத்தில் இவங்களுடைய வாழ்க்கை ஒரு பெரிய ஏற்றத்தை நோக்கி போகும். அதாவது வந்து பல்வேறு கஷ்டங்கள்ல இருந்து இப்போ வந்து நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு ராசியாக வந்து கடகராசி இருக்க போகிறாங்கன்னு ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்க. சூப்பர் சார். சிம்ம ராசினியர்கள் இவங்களுக்கு வந்து இந்த குரு பயிற்சி 2025 என்னென்ன மாதிரியான நன்மைகள்லாம் செய்ய காத்திருக்கு சார்? ஸோ இனி வரக்கூடிய எந்த ஒரு பெயர்ச்சியாக இருந்தாலும் ஒரு கலக்கத்தோடு எதிர்பார்க்கக்கூடிய ராசிகளில் சிம்ம ராசிக்காரர்களும் ஒருவர்கள். அதில் முக்கியமாக பார்த்தோம்னா அவங்களுக்கு இந்த அஷ்டம சனி ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லி அவங்க ஒரு பயத்தில் இருந்துகிட்டு இருப்பாங்க. பட் அஷ்டம சனி வந்திருக்கக்கூடிய வேளையில் மிக அபூர்வமான பெயர்ச்சியாக வந்திருக்கக்கூடியது தான் சிம்ம ராசிக்காகவே வரக்கூடிய குரு பெயர்ச்சி. ஏன்னா 10ல் இருக்கக்கூடிய குரு 11வது இடத்துக்கு வராரு. 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம். ஸோ பொதுவாக சிம்மராசிக்காரர்கள் இந்த சனி பயிற்சியை நினைச்சு கவலையே பட வேணாம் இந்த காலகட்டத்துக்கு. அதுலேயும் குறிப்பாக முதல் ஒரு வருஷம் உங்களுக்கான வருஷம் தான். இந்த ஒரு வருஷத்தில் அவங்க எதெல்லாம் பண்ணுறாங்களோ அது அடுத்த வரக்கூடிய மிக முக்கியமான வருடம் அத்தனைக்கும் அவர்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை தரும். ஏன்னா 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அந்த லாபஸ்தானத்தில் குரு வரார். ஸோ அப்போ பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும். சிம்மராசிக்காரர்கள் பணத்தட்டுப்பாட்டோடு யாரெல்லாம் கடந்த காலத்தில் கஷ்டப்பட்டு போராடிக்கிட்டு இருந்தாங்களோ அவங்க எல்லாருக்குமே பண வரவு கடவுள் புண்ணியத்தில் அதிகமாக இருக்கும். 2வது குரு பார்க்கக்கூடிய இடமும் சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த இடத்தை எல்லாத்தையும் பார்க்குறாரு. குறிப்பாக முதல் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஸோ புதிய முடிவுகளை துணிவோடு செயல்படுத்தி அதில் வெற்றி பெறுவார்கள். கடந்த காலத்தில் ஒரு ஆசிலேஷன் மைண்ட்லேயே சிம்மராசி இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த நேரம் சரியில்லையே, ராசியில் கேது வராரு, 7ல் ராகு வராரு, 8ல் போய் சனி மறைகிறாரு, வேறு ஏதாவது சிக்கல்கள் வருமா அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்திருப்பாங்க. பட் அந்த சிக்கல்கள் அத்தனையுமே மாறுபடும். ஸோ தைரியம் வரும் அவங்களுக்கு. ஒரு பெரிய தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய காலமாக இந்த காலகட்டம் இருக்கும். அதே மாதிரி நண்பர்களால் பெரிய ஆதாயத்தை பார்க்கக்கூடிய அமைப்புகளும் ஏற்படும். தட் மீன் கூட்டணி, கூட்டாட்சி, கூட்டுத்துவம்னு சொல்லும் போது தன்னோடு இருக்கக்கூடியவர்களால் ஒரு மிகப்பெரிய
பலம் பொருந்தியவர்களாக இவர்களும் தன்னை அடையாளப்படுத்துவார்கள். அதே மாதிரி இவர்களுக்கு 5வது இடத்தை குரு பார்க்கிறார். 5வது இடம்ன்றது புத்திரஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்லி சிம்மராசியில யாரெல்லாம் கஷ்டப்பட்டாங்களோ கண்டிப்பா அவர்களுக்கு புத்திர பேரை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி தரும். அதே மாதிரி பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்பதும் இவங்களுக்கு வலுவா இருக்கிறதுனால பல சிம்மராசிக்காரர்கள் நம்ம நல்லதை செஞ்சுட்டு நல்லதை பண்ணி 4 பேத்துக்கு தானம் பண்ணி கூட நமக்கு கஷ்டமா நடந்துட்டு இருக்குதேன்னு சொல்லி யாரெல்லாம் வருத்தப்பட்டார்களோ அந்த சிக்கல்கள் எல்லாமும் கடவுள் புண்ணியத்துல மாறுபடும். இவங்க செஞ்ச நல்ல பலனுக்கான பலன்களை இந்த காலகட்டம் அவர்களுக்கு திருப்ப ரிட்டர்ன்ஸா கொடுக்கும். 2வது 7வது இடத்தை குரு பார்க்கறாரு. 8ல சனி. கொஞ்சம் ஒரு காம்ப்ளிகேட்டடான சிக்கலான இடம் தான் இந்த இடம். ஏன்னா 7ல இப்ப கோச்சாரப்படி அவர்களுக்கு ராகு வருது, ராசியில கேது வராரு, 8வது இடத்துல சனி இருக்காங்க. இந்த இடத்துல பர்சனலாக சொல்லணும்னு சொன்னால் ஃபேமிலியை ரொம்பவே ஜாகிரதையாக பார்த்துக்கணும் சிம்மராசிக்காரர்கள். ஏன்னா கல்யாண வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்கள் திருமணம் சார்ந்த விஷயத்துக்கு 1க்கு 4 தடவை ஜாதகத்தை பார்த்தோ அல்லது பொருத்தம் பார்த்தோ அல்லது அந்த பிள்ளைகளுடைய குணநலத்தை பார்த்தோ முடிவு பண்ணணும். ஏன்னா இந்த காலகட்டங்களில் தேவையற்ற கருத்து வேறுபாடுகளும் பிரிவும் பிரச்சனையும் குடும்பத்தில் ஏற்படும். 3வது நபர்களுடைய தலையீடு சிம்மராசிக்கு எப்பொழுதும் இருக்கவே கூடாது. அதுலேயும் குறிப்பாக அடுத்த 3 வருஷத்துக்குமே இருக்கக்கூடாது. இது குருவும் ஒரு பக்கம் இருந்தாலும் ராகு கேதுவும் இவர்களுக்கு சாதகமா இல்லை, சனியும் சாதகமா இல்லை. ஸோ யாரோடு பேசினாலும் பழகினாலும் எச்சரிக்கையாக இருக்கணும். அதீத அன்பு காதல் பாசத்தை சிம்மராசிக்காரர்கள் 3 வருஷம் யாருக்கிட்டையும் காட்டக்கூடாது. அப்படி செலுத்தினால் அதனால் ஏற்படக்கூடிய வலியும் விளைவுகளும் சத்தியமாக அதிகமாகவே இருக்கும். ஸோ அப்போ தேவையில்லாத யாரையும் இன்டர்ஃபியர் பண்ண விடக்கூடாது பர்சனல் லைஃப்ல. அதே மாதிரி இந்த லவ் பண்றவங்கலாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். புருஷ பொண்டாட்டியா வாழ்ந்துட்டு இருக்கும் கூட இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கணும். அப்படி இல்லைன்னா வீட்டுக்காரர் ஒன்று சொன்னா மனைவிக்கு ஆகாது, மனைவி ஒன்று சொன்னா அவருக்கு ஆகாது. நீங்க 2 பேரும் ஒத்துமையா இருந்தாலும் வீட்டில் இருக்கிறவங்க யார் ஒன்று சொன்னாலும் அவங்களுக்காக சண்டை போடக்கூடிய சூழல் வரும். அதிலெல்லாம் கொஞ்சம் இவங்க ஜாகிரதையா இருக்கணும். 2வது யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறதோ, 3வது நபர்களை நம்பி ஒரு வேலை வாங்கி கொடுக்கறதோ, இவர் நல்லா வேலை செய்வாருன்னு ஒரு வேலையில வச்சா கூட அவர் வேலை செய்யாம நம்ம பேருக்கு எடுத்து விட்டு போயிடுவார். ஸோ இந்த மாதிரியான விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். அது மட்டும் இல்லாது இவங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்கள்ல கடந்த காலகட்டங்களில் இருந்த அழுத்தம் விலக போகுது. இவங்களுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ் என்னன்னா 10ல இருந்த குரு 11வது இடத்துக்கு வராரு. 10ல குரு இருந்த காலகட்டம் பல பேர் வேலையை இழந்திருப்பாங்க சிம்மராசி, அல்லது ஃபைனான்ஷியலி நிறைய லேகிங்ல இருந்திருப்பாங்க. லட்சத்தை எண்ணி பார்க்காத செலவு பண்ண கை கடந்த 1 வருஷமா 1000 தொட்டு பார்த்து செலவு பண்ணியிருக்கோம். அந்த சிக்கல்கள் எல்லாமும் மாறுபடும். ஸோ 11ஆம் இடத்தில் குரு வரும் பட்சத்தில் வேலையில் மாற்றம், பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை தருவார். அதே மாதிரி தெய்வ வழிபாடு, தூரதேச பிரயாணங்கள் இவர்களுக்கு சாதக பலன்களை தரக்கூடிய அடிப்படையில் இருக்கும். ஸோ அஷ்டமத்து சனி வந்தாலும் குரு பகவானுடைய பார்வையால் சுபத்துவம் பெறக்கூடிய ராசிகள்ல முக்கியமான ராசி சிம்ம ராசியும் கூட. அதால இந்த குரு பெயர்ச்சி இவர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த பலனாகத்தான் இருக்கிறது. ஒரு பக்கம் பாதகமான அஷ்டமத்து சனி, ஜென்மத்துல கேது, 7ல ராகு இருக்குன்னு சொன்னாலும் குரு அந்த இடத்தெல்லாம் பார்க்கறது ஓரளவுக்கு இவங்களுக்கு அடிபட்டவங்களுக்கு ஒரு மருந்து கொடுத்த மாதிரி குருவினுடைய பெயர்ச்சி கண்டிப்பாக அமையும். இப்போ நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது அஷ்டமத்து சனி வந்து சிம்மராசினியர்களுக்கு இருக்குது அப்படின்றீங்க இல்லையா? ஸோ இதனால் வந்து அவங்க ஏதாவது ஹெவியான பாதிப்பை வந்து சந்திக்க நேரிடுமா? சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா தனிப்பட்ட வாழ்க்கையில் தன்னுடைய வாழ்க்கையை செதுக்கி வாழ்ந்திருப்பாங்க. ஸோ செல்ஃப் மேடாக உருவாகிருக்கக்கூடிய ராசி அவர்கள். ஸோ என்னென்னா இந்த காலகட்டத்தில் அவங்க எங்கே இருந்தாலும் தன்னோட பேச்சை எல்லாரும் கேட்கணும்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. 100 பேர் இருக்கிற இடத்துல வந்து அவங்க ஒருத்தவங்களுக்கு கீழே வேலை செஞ்சாலும் அவர்களும் இவங்க சொல்கிறத கேட்கணும்னு விருப்பப்படுவாங்க. அதில் கொஞ்சம் இவங்க கட்டுப்படுத்தி இருக்கணும். சிம்பிளாக சொல்லணும்னா எமோஷனல் ஹேண்டிலிங் சிம்மராசிக்கு ரொம்பவே தேவைப்படுது. ஏன்னா ராசியில் கேது வரும் பொழுது மனதை பாதிக்கக்கூடிய செயல்கள் நடக்கும் நிறைய. ஸோ தேவையில்லாத டெப்ரெஷன் வரும், தூக்கமின்மை ஏற்படக்கூடிய வாய்ப்பை கொடுக்கும், மனப்பதட்டம் உருவாகக்கூடிய சூழலை இந்த காலகட்டம் ஏற்படுத்தும். அப்போது மனசாட்சிப்படி தப்பான விஷயங்களை இவங்க செய்யக்கூடாது. இன்னொரு விஷயத்தை சிம்மராசி எதில் கவனமாக இருக்கணும்னா இல்லீகல் ரிலேஷன்ஷிப்ஸ் இந்த காலகட்டங்களில் வரும். அதில் தயவு செஞ்சு ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். அதால் 1க்கு 44 தடவை யோசிக்கணும். எது செஞ்சாலும் இது சரியாக இருக்குமா தப்பாக இருக்குமான்னு சொல்லி பண்ணுறதுல இவங்க தெளிவாக இருந்துட்டாலே போதும். மனசை பக்குவப்படுத்தி கோவப்படாத எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் சாந்தமாக நடந்துக்கிட்டாலே போதும். இவங்களுக்கு ஒரு பெரிய தெளிவை இந்த காலகட்டம் தரும். ஓகே. இப்போ வந்து இவங்களுக்கு வந்து ஏன்னா அஷ்டமசனி இருக்குது, நிறைய பிரச்சனைகளை சந்திப்பாங்கன்னு சொல்லிட்டீங்க இல்லையா? இவங்க எந்த கோவிலுக்கு போய் வழிபாடு பண்ணாலோ இல்லை பரிகாரங்கள் பண்ணாலோ அவங்க அந்த பிரச்சனையிலேருந்து அவங்கள தற்காத்துக்கலாம் சார்? சனி பிரதோஷம் எப்பெல்லாம் வருகிறதோ அந்த சனி பிரதோஷத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் ஆலயத்துக்கு சென்று வில்வம் ஒரு புடி வாங்கி கொடுக்கலாம். அந்த பாலபிஷேகம் செய்யும் பொழுது ஒரு படி பால் வாங்கி கொடுத்து சனி பிரதோஷத்தன்னைக்கு ஏதாவது ஒரு 3 நவதானிய சுண்டல் மாதிரி செஞ்சு ஒரு 10 பேத்துக்கு இவங்க கையால் தானம்
கொடுத்தாலே போதும். இந்த அஷ்டமத்து சனியோட பாதிப்பும் குறையும். 11ஆம் இடத்தில் லாபத்தில் வந்திருக்கக்கூடிய குருவால் மிகப்பெரிய பலனும் அவர்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த வழிபாடு அவர்கள் தொடர்ச்சியாக செய்யணும். பிரதோஷத்துக்கு போக முடியல எங்களாலன்னு சொன்னாலும், சனிக்கிழமை பிரதோஷத்துக்கு போக முடியலனாலும் தப்பில்லை. மாதந்தோறும் வரக்கூடிய பிரதோஷத்துக்கு தொடர்ச்சியாக ஒரு 3 பிரதோஷ வழிபாடுகளை செய்வதற்கு அவர்கள் முயற்சி செய்தாலே போதும். இதை ஒன்றை பண்ணிட்டா அந்த அஷ்டம சனியை அவங்கள ஒன்றுமே பண்ணாது. ஸோ அதை பண்ணுறதுக்கு அவங்க முயற்சி பண்ணி செய்யணுன்றது தான் என்னுடைய வேண்டுகோள். சூப்பர். அதாவது கடவுள் வழிபாடும் முக்கியம், அதே நேரத்தில் கோவப்படாமல் இருக்கிறது இன்னும் அதை விட முக்கியம் சிம்மராசினியர்களுக்குன்னு ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்க. கன்னிராசி நேயர்கள் அவங்களுக்கு 2025 குரு பேச்சியானது என்னென்ன மாதிரியான நன்மைகள்லாம் செய்யும் சார்? கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் ராசிக்கு 9ல் இருந்த குரு பகவான் தன்னுடைய அடுத்த வீடான 10வது இடத்துக்கு வரார். கன்னிக்கு இந்த வருஷத்துல ரொம்பவே முக்கியமான கிரகங்கள் எல்லாமும் முக்கியமான இடத்துல உட்கார்ந்துருக்கு. அதுல முதல் பெயர்ச்சியாக அவர்களுக்கு இருக்கக்கூடியது இந்த குரு பெயர்ச்சி. அதுக்கு அடுத்தது முன்னாடியே நடந்திருக்கக்கூடிய சனி பெயர்ச்சி அவங்களுக்கு பார்த்தோம்னா 7வது இடத்துல சனி பகவான் கண்டக சனியா வந்திருக்கார். ஸோ கண்டக சனி நினைச்சு ஒரு பயம் இருக்கும். குருவும் 10ல் வராரே வேற ஏதாவது பிரச்சனைகளை ஏற்படுத்துமான்னு ஒரு பயம் இருக்கும். பட் இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு பெரிய மன நிம்மதியை தரக்கூடிய அடிப்படையில் ராகு கேது பெயர்ச்சி இந்த வருஷத்துல அமைதுன்னே சொல்லலாம். ராசியை விட்டு விலகக்கூடிய கேது கன்னிராசிக்காரர்கள் ஒரு சுதந்திர பறவையை போல சுத்துறதுக்குரிய ஒரு அற்புதமான காலம். முடங்கி இருந்த சிந்தனைகள் எல்லாமும் அவர்களுக்கு அப்படியே ஒரு விரிவடையும். பல முயற்சிகளையும் பல முடிவுகளையும் தெளிவாக எடுத்து அதில் மிகப்பெரிய சாதனை செய்யக்கூடிய வருஷமா கன்னிராசிக்கு இந்த வருஷம் இருக்க போகுது. 10ல் குரு கண்டிப்பா வர்றதுனால பட்டத்தில் மாற்றம் ஏற்படும், பதவியில மாற்றம் வரும், பெயர்ல மாற்றம் வரும், புகழ்ல மாற்றம் வரும். பல பேர் வேலையை விட்டு வேற வேலைக்கு செய்யக்கூடிய சூழ்நிலைகளை கடவுள் ஏற்படுத்துவார். இந்த மாற்றம் எல்லாமும் அவங்க என்ன வேண்டிக்கணும்னா பாசிட்டிவான மாற்றமாக இருக்கணும்னு மட்டும்தான் அவங்க பிரார்த்தனை பண்ணிக்கணும். குரு பார்க்கக்கூடிய இடம் கன்னிராசிக்காரர்களுக்கு ரொம்பவே சூப்பரான இடத்தை பார்க்குறாரு. அதில் முதல் பார்வையாக குடும்ப ஸ்தானத்தை பார்க்கறதுன்றது குடும்ப ஒற்றுமையை பலப்படுத்தும். கடந்த காலத்தில் 7ல் ராகு 8ல் ராகு இருந்துச்சு. அந்த பீரியட் எல்லாமும் பாஸ்ட் 3 இயர்ஸாக அவங்களுக்கு நிறைய இல்லற வாழ்க்கையில் சண்டை சச்சரவு கருத்து வேறுபாடு, பல பேர் பிரிஞ்சு வாழ்ந்திருப்பாங்க. அது காதலர்களாக இருந்தாலும் சரி, திருமணமானவர்களாக இருந்தாலும் சரி, இன்னும் வெளிப்படையாக சொல்லணும்னா ஒரு ரிலேஷன்ஷிப்லேயே இருக்கிறவங்களா இருந்தால் கூட கடந்த 3 வருஷம் அவர்களுக்கு ஏமாற்றமும் துரோகமும் வலியும் மட்டும்தான் இருந்துகிட்டே இருந்தது. பல பேருக்கு மனநோயில் பாதிக்கப்பட்டவங்களாம் கூட இந்த 1.5 வருஷத்தில் இருந்துட்டு இருந்தாங்க. பட் இந்த குரு பார்வை குடும்பத்தை பார்க்கறதுனால அந்த சிக்கல்கள் அத்தனையுமே கன்னிராசிக்கு சரியாயிடும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த வருடம் ஒரு மிகச்சிறந்த வருஷமாக கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்க போகுதுன்னே சொல்லலாம். அவர்கள் விரும்பிய துறையில் அவர்களுக்கு சீட்டு கிடைக்கும். வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுடைய கனவுகள் அத்தனையும் இறைவனுடைய அருளோடு பூர்த்தி அடையக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தனஸ்தானத்தையே குரு பார்க்கறது பொருளாதாரத்தில் பெரிய முன்னேற்ற பலனை தருவார். இந்த வருஷத்தில் அவங்களெல்லாம் பணம் மூட்டையில் அள்ளி கொண்டு போகிற அளவுக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு ஃபைனான்ஷியலி ஒரு பெரிய டெவலப்மெண்ட்டை ஆண்டவன் ஏற்படுத்தி தரும். ரொம்ப முக்கியமாக 4வது இடத்தையும் குரு பார்க்குறார், தொழில் ஸ்தானத்தை. அப்போ குரு 4 பார்க்கும் பட்சத்தில் புதிய தொழில் செய்யக்கூடியவங்க எல்லாருமே நல்ல ஒரு சக்ஸஸாக வந்துருவாங்க. இந்த பீரியடில் தொழிலில் யார் வேணாலும் நம்பி எந்த முதலீடு வேணாலும் செய்யலாம். இதுக்கு முன்னாடி ஆரம்பித்து முடங்கி இருந்த பணிகள் எல்லாமும் அப்படியே சடசடன்னு அவங்களுக்கு எல்லாமும் செஞ்சு முடிஞ்சிடும். அம்மாவோட சண்டை பிரச்சனை அல்லது வீட்டுக்குள்ளே போக முடியல, வீட்டில் என்னால் படுக்க முடியல, தூங்க முடியலன்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் வீட்டில் ஒரு சந்தோஷமான சூழல், ஒரு சுபகாரியம் நடக்கிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. ஏன் இன்னும் சொல்லணும்னா மனையில் ஒரு மங்கள வாத்தியமும் கெட்டி மேளங்களும் கண்டிப்பாக சத்தம் கேட்டே தீரும். கன்னிராசிக்காரர்கள் கடன் சார்ந்த பிரச்சனைகளை மாட்டிகிட்டு இருந்தவங்க, அந்த நோய் நொடியில் சிக்கிக்கிட்டு தவிச்சிட்டு இருந்தவங்க, அல்லது மறைமுகமான எதிரிகளால் போட்டி பொறாமை வஞ்சகம் சூழ்ச்சியால் வீழ்த்தப்பட்டவர்கள் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய தெளிவான பீரியடாக இந்த பீரியட் இருக்கும். ஏன்னா 6ஆம் இடத்தை குரு பார்க்குறார். 6 குரு எப்போதெல்லாம் பார்க்கிறார்களோ நம்ம எதிர்த்து நின்றவங்க எல்லாம் நம்மளை விட்டு தானா விலகிடுவாங்க. யாரெல்லாம் நம்மகிட்ட சண்டை போடணும்னு நினைச்சாங்களோ அவங்களே நமக்கு ஒரு நல்ல நட்புறவா ஃப்ரெண்டா மாறக்கூடிய வாய்ப்பை தரும். 7ல் சனி வரார். 7ல் சனி வந்துச்சுன்னா கணக்கில்லாத காதல் வந்துகிட்டே இருக்கும் இந்த பீரியட்ல. அடுத்த ஒரு 3 வருஷம் அவங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது இந்த ஒரு விஷயத்துல தான் ரொம்ப கூடுதலா அழுத்தத்தோட சொல்லுவேன். ஏன்னா 7ல் சனி வரும்பொழுது அந்த திருமணம் சார்ந்த விஷயத்துல இருக்கிறவங்க கொஞ்சம் 1க்கு 4 தடவை யோசிச்சுட்டு பண்ணணும். அதே மாதிரி 7ல் சனி வரும்பொழுது தேவையற்ற உறவுகள் தானா தேடி வரும். வயசுக்கு மீறின சில செயல்களை செய்யக்கூடிய சூழ்நிலைகளும் தள்ளும் இந்த காலகட்டம். அப்போ அவங்க மனசாட்சிக்கு சரி எது தப்பு எதுன்றதை அனலைஸ் பண்ணி அந்த விஷயங்களில் கொஞ்சம் நிதானமாக செயல்படுறது ரொம்பவே நல்ல விஷயம். அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல இருந்த சிக்கல்கள் எல்லாமும் இறைவனுடைய அருளோடு அவர்களுக்கு தீரும். அப்பாவுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாமும் தீரும். தந்தையரால் இவர்களுக்கு பேர் புகழ் கிடைக்கும். பிள்ளையால தந்தைக்கு ஒரு பேர் புகழ் கன்னிராசிக்கு இந்த வருஷத்துல கிடைக்கும். 10ல் இருக்கக்கூடிய குரு, 10ல் குரு வரும்பொழுது முதல்ல ஸ்டார்ட் அப்லேயே சொல்லியிருப்பேன், வேலையில கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். தேவையில்லாத கூடுதல் அழுத்தம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். சிலருக்கு வேலையை இழக்கக்கூடிய வாய்ப்பு கன்னிராசிக்கு உண்டு. பட்டத்தில் மாற்றம் வரும், பதவியில் மாற்றம் வரும். அது டீப்ரமோஷனாக இருக்கக்கூடாது, ஒரு ப்ரமோஷனாக இருக்கணும் அப்படின்னு மட்டும் அவங்க வேண்டிக்கணும். இது 12 மாதத்துக்கும் பொருந்தும். ஸோ அதால் அந்த 12 மாதத்திலும் கொஞ்சம் அவர்கள் கவனத்தோடு செயல்படணும். என் வேலையை அடுத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடாது,
இது நீ கொஞ்சம் பார்த்துக்கடா, பிரேக் போயிட்டு வரேன், அந்த கேன்டீன் போயிட்டு வரேன், இதை நீ ஹேண்டில் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டா அது அவன் நல்லா பண்ணிட்டாலும் நம்ம வேலை போயிடும், அவன் தப்பாக பண்ணாலும் அது நமக்கு தேவையில்லாத விமர்சனமாக வரும். ஸோ இந்த மாதிரியான விஷயத்தில் மட்டும் கவனம். கன்னிக்கு ஒரு பெரிய பலமாக பார்க்கறது 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய விரயஸ்தானத்திலும் மோட்சஸ்தானத்திலும் கேது வந்து உட்கார்ந்துருக்கார். தன்னை தானே அறியக்கூடிய ஒரு காலம் கன்னிராசிக்கு இந்த காலம். ஸோ நம்ம வாழ்க்கைக்கு எது சரி, எது தப்பு, எது நல்லது, எதை செய்யணும், எதை செய்யக்கூடாதுன்றதெல்லாம் இந்த பீரியடில் இருக்கும். நிறைய பேர் ஸ்பிரிச்சுவல் ஓரியன்டாக நிறைய ஸ்பிரிச்சுவல் ஜேர்னிஸ் பண்ணுவாங்க. தூரதேச பிரயாணம் பண்ணி கோவிலுக்கு போவாங்க. நிறைய நாடுகளுக்கு சென்று தெய்வ ஸ்தலங்களை தரிசிப்பார்கள். உள்ளூர்லேயே இருக்கிற கோயில் பார்க்க முடியல, நான் எங்கெங்கே மற்ற ஸ்டேட்டில் இருக்கிற கோயிலுக்கெல்லாம் போவோமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் ஃப்ளைட்டில் போயிட்டு பல கோவில்களை பார்க்கக்கூடிய பூரண பலனை இந்த பீரியட் அவங்களுக்கு ஏற்படுத்தி தரும். ஸோ அது மட்டும் இல்லை, வெளிநாடு சென்று படிக்கணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு எல்லாம் இறைவனுடைய அருளோடு அந்த வாய்ப்புகள் தானாகவே அவர்களுக்கு அமையும். அதே மாதிரி மோட்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல அந்த கேது வர்றதுனால அவர்கள் எல்லாமே ஞானத்தை அடைவார்கள். தன்னைத்தானே ஒரு சித்தராகவும் இந்த பீரியடில் கற்பனை பண்ணிப்பாங்க. இன்ட்யூஷன் நிறைய அவங்களுக்குள்ள வந்துகிட்டே இருக்கும். எது சரி, எது நடக்க போகுது, எதிலிருந்து நம்ம விலகி இருக்கணும் அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு இந்த பீரியட்ல கடவுள் ஒரு புரிதலாகவே கொடுப்பார். இதெல்லாம் கொஞ்சம் பக்குவத்தோடு இருந்து அவங்க செயல்பட்டுட்டா அவங்களுடைய வாழ்க்கை இன்னும் மேன்மை அடையக்கூடியதா இந்த குரு பயிற்சியில கண்டிப்பாகவே அமையும். சூப்பர் சார். இந்த கன்னிராசி நேயர்களுக்கு வந்து என்னென்ன மாதிரியான நன்மைகள் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்க. இவங்க ஏதாவது பிரச்சனைகளை சந்திக்க கூடுமா சார் இந்த குரு பயிற்சியில்? நிச்சயமா உண்டு. எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும்னா ரொம்ப ஆழமாவே சொல்லியிருப்பேன். 7வது இடத்துல சனி வரும் பட்சத்தில் மாற்றுப்பாலினம் சார்ந்த விஷயத்துல ரொம்பவே ஜாகிரதையா இருக்கணும். ஆணா இருந்தா பெண்கள் சார்ந்த விஷயத்துல ரொம்ப எச்சரிக்கை, பெண்ணா இருந்தா ஆண்கள் சார்ந்த விஷயத்துல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அப்படி இல்லைன்னா தேவையற்ற உறவுகள் இந்த காலகட்டங்களில் மலரும். அதே மாதிரி இந்த காதலால் சிக்கல்களை ஏற்படுத்தும். தேவையில்லாத ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ்லாம் வரும் இந்த பீரியட்ல. அதில் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்தால் கூட இந்த பீரியட்ல கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். ஸோ இதிலெல்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவைப்படுது. 2வது விஷயம், குருவால் 10ல் குரு பகவான் வந்து உட்கார்றதுல வேலையில் கொஞ்சம் யார்கிட்ட எது பேசினாலும் கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும். நம்ம தேவையில்லாத யாராவது ஒன்று சொல்கிறாங்கன்னு சொல்லி நீங்கள் எதிர்த்து பேசிட்டிங்கன்னா, கோவத்தில் சில பேர் சொல்லுவாங்க, சார் நான் வேலையை விட்டு கிளம்புறேன்னா சரிங்க தம்பி போயிட்டு வாங்கன்னு அடுத்தனுடைய சொல்லிடுவாங்க இந்த பீரியடில். ஸோ அதிலெல்லாம் கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்கணும். அதில் மட்டும் கொஞ்சம் தெளிவாக இருந்துட்டாங்களே போதும், அவங்க எல்லாமும் நல்லா இருக்குது. தென் ஃபைனான்ஷியல் ஹேண்ட்லிங் ரொம்ப முக்கியம். இந்த காலத்துக்கு 10ல் குரு வரும்பொழுது பணத்தை ஏதாவது ஒரு ரூபத்தில் நம்மளை விட்டு பிடுங்கலாமான்னு பார்ப்பாரு. அதில் என்ன பண்ணணும்னா, பணம் தேவைக்கு எது தேவைன்றதை பார்த்துக்கிட்டு அவங்க செலவு பண்ணணும். ஸோ அகலக்கால் வச்சு மாட்டிக்க கூடாது இந்த பீரியடில். அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஓகே. இந்த குரு பயிற்சியில் வந்து எந்த கடவுள் வழிபாடு பண்ணால் அவங்க லைஃப் வந்து இன்னும் சிறப்பானதாக இருக்கும் சார்? கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் புதனுக்குரியவர்கள் அப்படின்றதுனால பெருமாளுடைய வழிபாடு அவர்களுக்கு நல்லா இருக்கும். ஸோ மகாலட்சுமி தாயார் பெருமாளுடைய வழிபாடு அவர்கள் எங்கு சென்று வழிபட்டாலும் அவருடைய வாழ்க்கையில் மிகச்சிறந்த பலனை அது தரும். குறிப்பாக வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் சுக்கர ஓரையில் அந்த பெருமாளுடைய கோவில் எந்த கோவிலாக இருந்தாலும் அவங்க போயிட்டு வழிபட்டாங்கன்னா செல்வ வளம் அவர்களுக்கு பெருகும். அதே மாதிரி அந்த 10ல் குரு வர்றதனால் ஏற்படக்கூடிய பட்டம், பதவி, பேர், புகழ் இருக்கக்கூடிய களங்கங்கள் சரியாகக்கூடியதாக இருக்கும். நான் முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லியிருப்பேன், பர்சனல் லைஃப்பில் பிரச்சனைகள் வரும், அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அவங்க விலகணும்னு சொன்னால் சனிக்கிழமை தோறும் தொடர்ச்சியாக பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோயில் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த ஆஞ்சநேயருடைய வழிபாடுகளை செய்துவிட்டு அவர்களுக்கு ஒரு 2 தீபம் ஏற்றி வழிபட்டாலே போதும். இந்த காதல் பிரச்சனை, குடும்பத்தில் இருக்கிற சிக்கல்கள் இருந்தெல்லாம் அவர்கள் தீர்த்து போவார்கள். ஓகே ஓகே. குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், வேலையில் கவனமாக இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து கன்னிராசினியர்களுக்காக நிறைய தகவல்களை கொடுத்துருக்கீங்க. 2025 குரு பயிற்சி துலாம் ராசினியர்களுக்கு என்னென்ன மாதிரியான நன்மைகள்லாம் செய்யுது? ஸோ 12 ராசிக்காரர்களில் இந்த குரு பயிற்சியால் மிகச்சிறந்த பலனை பார்க்கக்கூடிய ராசியில் துலா ராசிக்காரர்களும் ஒருவர் இருப்பாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா துலாம் அப்படின்னும் பொழுது எப்போதுமே நான் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, தராசு மாதிரி இருப்பாங்க. சரின்னா சரி, தப்புன்னா தப்புன்னு சொல்லி முகத்துக்கு நேராக பேசிட்டு கடைசியில் எல்லாருக்கிட்டையும் கெட்ட பேர் வாங்கிக்கிறது அவங்க மட்டும்தான். இந்த துளாராசிக்காரர்கள் யாரை கேட்டு பார்த்தாலும் கடந்த 3 வருஷமாகவே வாழ்க்கையில் படாத வழி கிடையாது, பார்க்காத பிரச்சனை இல்லை, அடையாத போராட்டம் இல்லை, எதிர்கொள்ளாத நெருக்கடிகள் இல்லைன்னு சொல்லி தான் அழுதுருப்பாங்க. அதுக்கு காரணம் அர்த்தாஷ்டமத்தில் முன்னாடி சனி வந்துருந்துச்சு அவங்களுக்கு. அந்த அர்த்தாஷ்டம சனி எப்போ ஆரம்பிச்சதோ அந்த சனி முடிஞ்சு 2 வருஷம் ஆயிடுச்சு. ஆனாலும் அதிலிருந்தே அவங்க இன்னும் மீண்டு வந்திருக்க மாட்டாங்க. அதுக்கு முக்கிய காரணம் அஷ்டமத்தில் இருந்த குரு. 8ல் குரு பொதுவாக இருக்கக்கூடாது. 6, 8, 12 அமர்ந்திரும் மற்ற கோள்கள் வீரிட்டு செல்லும் காலம் விரயங்கள் வீடமைக்கும். தேவையில்லாத செலவுகள் வீட்டில் வந்து அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கும். கை நிறைய 10,000 சம்பளம் வாங்கி எடுத்துகிட்டு போனாலும் 12,000 ரூபா சார், அடுத்த 2,000 எப்போ வாங்கலான்னு சம்பளம் வர்றதுக்கு முன்னாடியே கடன் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க துளாராசிக்காரர்கள். கடந்த 1 வருஷம் ஃபுல்லாகவே அப்படி தான் இருந்தது.
போரிட்டு வியாச்சம் வழக்கு கொடுமூல ரோகம் காட்டியிருக்கும். ஸோ தேவையற்ற கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகளையும் அவர்கள் சந்தித்திருப்பார்கள். பாரிட்டு விரட்டும் பின்னே பல பிணி கருமம் சேரும். ஒரு நாளாவது வீட்டில் இருக்கிற ஒருத்தவங்களுக்கு ஒரு வைத்தியம் பார்த்து ஒரு மருத்துவ செலவுகளுக்குள்ளும் ஆட்கொள்ளப்பட்டிருப்பார்கள். இது எல்லாத்தையும் கடந்து துளாராசிக்காரர்கள் கடந்த 3 வருஷமாவே ஊரிட்ட அத்தனை பேரும் பகையோட தான் வாழ்ந்திருப்பாங்க. நல்லா பேசினவங்க, நல்லா பழகினவங்க, நம்ம யார் மேலெல்லாம் அதீத அன்பும் நம்பிக்கையும் வச்சிருந்தோமோ அவர்கள் எல்லாராலையும் ஏமாற்றத்தையும் துரோகத்தையும் சந்திச்சுட்டு வந்திருந்தாங்க. ஆனால் அப்படிப்பட்ட அவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தரக்கூடிய அடிப்படையில் இருக்கும். ஸோ முதல் பலனா சொல்லக்கூடியது இந்த 12 மாசத்துல சத்தியமாக ஒரு ஜாக்பாட் அடிக்கும். இந்த ஜாக்பாட் அப்படின்றது கோடி மட்டும்தான் கிடைக்கணுன்ற அவசியம் கிடையாது. சாலையில் நடந்து போகக்கூடிய நமக்கு ஒரு 10 ரூபா தாள் கீழே இருந்தா கூட அது ஒரு ஜாக்பாட் தான். அதை நம்ம அடிக்க வேண்டியதை பெருசா இருக்கணும்னு மட்டும் வேண்டிப்போம். ஜாக்பாட்னா எல்லாரும் நினைச்சுக்கிற மாதிரி லாட்ரியோ வேற ஏதோ புதையல் யோகமோ கிடையாது. கடவுள் புண்ணியத்துல நாம் எதிர்பார்க்காத ஒரு இடத்துல நமக்கு ஒரு வேலை கிடைக்கலாம். இன்னைக்கு 20,000 சம்பளம் வாங்குற நமக்கு ஒரு 2 லட்சத்துக்கு ஒரு பெரிய பொறுப்பு வரலாம். இன்னைக்கு ஒரு சின்ன கம்பெனியில் ஒர்க் பண்ற நமக்கு ஒரு பெரிய கம்பெனியை ரன் பண்ற அளவுக்கு ஒரு இன்வெஸ்டர்ஸ் நம்ம வந்து கூப்பிடலாம். ஸோ இந்த மாதிரியான பல நல்ல விஷயங்கள் துளாராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. அப்போ 9ல் குரு வரும்பொழுது கெட்டு நொந்து வாழ்க்கையில யாரெல்லாம் பிரச்சனையோட இருந்தாங்களோ, ஓடிப்போன ராஜாவுக்கு 9ஆம் இடத்தில் குரு. ராஜா ஓடி போனார்ன்றது சண்டையில தோத்து போய் ஊரை விட்டு போய் ஒரு ராஜா எந்த இடத்துல கால் வச்சாரோ அவர் போற இடமெல்லாம் சொந்த இடம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி துளாராசிக்காரர்கள் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு பொற்காலம் இந்த காலம்னே சொல்லுவேன். முதல் பார்வையா ராசியை குரு பார்க்கறது அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலம். மனசு வந்து பயங்கர தெளிவாயிடும். இதுக்கு முன்னாடிலாம் மனசளவில் அவங்களுக்கு ஒரு பெரிய குழப்பம் இருந்துச்சு, பயம் இருந்துச்சு, பதட்டம் இருந்துச்சு, வாழ்க்கையை பற்றின ஒரு புரிதலே இல்லாமல் இருந்திருப்பாங்க. குழம்பி இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, இப்படி போகலாமா, அப்படி போகலாம்லாம் யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்க. பட் மே மாதத்துக்கு பிறகு அந்த மே 11 குரு வந்து உட்காரக்கூடிய காலகட்டத்தில் அவருடைய எண்ணம் தெளிவடையும். மனசுல தெளிவான பாதையில போய் வாழ்க்கையில பல வெற்றிகளை பெறுவார்கள். உடல் ரீதியா பல சிக்கல்கள் இருக்கு, நமக்கு பயமா இருந்துகிட்டே இருக்கு, வேற ஏதாவது பிரச்சனை இருக்கும்னு நினைச்சிட்டு இருந்த துளாராசிக்காரர்கள் எல்லாம் உடல்நலம் தெளிவடையும். அது மட்டும் இல்ல, 3வது இடத்தை குரு துளாராசிக்கு பார்க்கறதுனால ஒரு புது தன்னம்பிக்கையும் தைரியமும் புதிய தெளிவும் வரும். விலகிய உறவுகள் எல்லாரும் விரும்பி வருவாங்க நம்ம கிட்ட. ஏற்கனவே யாராவது சண்டை போட்டு பிரிஞ்சிருந்த நண்பர்கள் எல்லாம் நம்மளை புரிஞ்சுப்பாங்க. கூட பிறந்தவங்களே இருந்தா கூட நான் கஷ்டப்பட்டு அவங்களுக்கு போய் நின்று எனக்கு யாருமே செய்யலன்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் ஒரு ரத்த சம்பந்தமான உறவுகளுக்குள்ள ஒரு அன்பும் அரவணைப்பும் பாசமும் கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகளை தரும். பொருளாதார அடிப்படையில் ஒரு பெரிய முன்னேற்றத்தை அவங்க பார்ப்பாங்க. சார் ஒண்ணுமே இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கிறோம்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் இறைவனுடைய அருளோடு மே மாசத்துக்கு பிறகு தான் பாக்கெட்ல ஒரு 10 ரூபா வச்சு 10 பேத்துக்கு செலவு பண்ணக்கூடிய யோகம் ஏற்படும். ஏன்னா துலாம் எப்பொழுதுமே தான் குடிக்கிறதுக்கு டீ 10 பேத்துக்கு சேர்த்து பணம் இருந்தாதான் 4 பேர் கூட சேர்ந்து போவாங்க. இல்லாட்டி அவங்க வந்து தயங்கி நின்று வாழக்கூடியவர்கள். பட் அந்த தயக்கம் எல்லாமே அவர்களுக்கு மாறுபடும். பிள்ளைகளால் நல்ல அனுகூல பலன்களை பார்க்கக்கூடிய ராசி. குழந்தைகளுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் இறைவனுடைய அருளோடு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அந்த புத்தர தடை புத்தர தோஷங்கள் எல்லாமும் விலகக்கூடிய ஒரு பீரியடாகவே அவர்களுக்கு தரும். ஏன்னா சனி பகவான் வந்து குறிப்பா குருவோட வீட்டுக்கு வர்றதுனால குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய துளாராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதே மாதிரி கடன் சுமை கடன் நெருக்கடிகளில் மாட்டிக்கிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் அந்த பொருளாதார சீராயிடும். ஏன்னா 6ல் ராகு இருக்கும் பட்சத்தில் கடன் சார்ந்த விஷயத்தெல்லாம் நிறைய தவிப்புகள் இருந்துச்சு. அதே மாதிரி எலும்பு நரம்பு சம்பந்தமான நொந்தோ இல்லை துளாராசிக்காரர்கள் பல பேர் மாட்டிக்கிட்டு இருந்திருப்பாங்க. 2வது மர்ம உறுப்புகள் எங்கெல்லாம் இருக்கோ அதில் ஏதாவது ஒரு சில பிரச்சனை இருக்குமோ நமக்கு அப்படின்லாம் கூட இந்த கடந்த 1.5 வருஷமா தேவையில்லாத மனப்பதட்டம் இருந்திருக்கும். அந்த சிக்கல்கள் எல்லாம் துளாராசிக்கு மாறுது. 9ல் குரு பலனாக வர்றதுனால கல்யாணம் உள்ளிட்ட சுபகாரியம் எதுவாக இருந்தாலும் இதுதான் நல்லது பண்ணணும் இப்படிதான் செய்யணும்னு கிடையாது. கல்யாணம் பண்ணலாம், காது கொத்தலாம், வீடு கட்டலாம், நகை எடுக்கலாம், ஒரு வண்டி வாங்கலாம், எதை வேணாலும் செய்யலாம் துளாராசி அடுத்த 1 வருஷத்துல. அப்போ 9ல் இருக்கக்கூடிய குரு உச்சகட்ட பெரிய வளர்ச்சியை தரும். குறிப்பா வேலையில தொழில்முறை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் எதிர்பார்த்த ப்ரமோஷன் கிடைக்கும். எதிர்பார்த்த பொறுப்புகளில் போய் அவங்க உட்காருவாங்க. ஒரு இன்க்ரிமெண்ட் வேணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் மே மாசத்துக்கு பிறகு கடவுள் புண்ணியத்தில் டபுள் இன்க்ரிமெண்ட்டாக வர்றதுக்கான வாய்ப்புகளை கடவுள் ஏற்படுத்தி தருவார். ஸோ தெய்வ வழிபாடு, தூரதேச பிரயாணம், கடல் கடந்து வாணிபத்தில் இருந்த தடைகள் அத்தனையும் விலகும். வீட்டுக்குள்ளே கடவுள் வந்து அந்த வீடு ஒரு சுபிக்ஷமாக மாறுபடும். வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைச்சு விசாக்கு அப்ளை பண்ண வெயிட் பண்ணவங்களுக்குலாம் விசா கிடைச்சிரும். பிஆர் வேணும்னு நினைச்சவங்களுக்குலாம் கடவுள் புண்ணியத்தில் பிஆர் கிடைக்கிறதுக்குரிய வாய்ப்பை ஏற்படுத்தும். ஸோ அப்போ ஒட்டுமொத்தத்தில் துளாராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் ஒரு மிகச்சிறந்த வருடமாக நிச்சயமாக அமையும். இந்த வருஷத்தை அவங்க தெளிவாக பண்படுத்தி தெளிவாக ஸ்ட்ரக்சர் பண்ணி வச்சுக்கிட்டு அவங்க வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்குரிய முயற்சியையும் முடிவும் எடுத்தாலே போதும் தான் நான் சொல்லுவேன். ஸோ நான் மற்ற ராசிக்கெல்லாம் மற்றவர்கள் சொல்கிற மாதிரி நான் இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு என்னைக்கும் சொன்னதில்லை. உங்களுடைய வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும் என்பதை துளாராசிக்காரர்கள் மனதார ஆத்மார்த்தமாக நினைத்தாலே போதும். சத்தியமாக இந்த வருடம் அவர்களுக்கு அதுக்குரிய படியை இட்டே தீரும். ஏன்னா 9ல் குரு 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரப்போறார். இந்த 12 இடத்துக்கு ஒரு தடவை வரும்போது ராசியை முதல் தடவையா பார்க்கிறாருன்னும் போது அள்ளி கொடுப்பார். ஸோ இது ஒரு பொற்காலம் அவங்களுக்குன்னே சொல்லலாம்.
ஓகே சார், ஓகே சார். அதாவது வந்து நிறைய நல்ல விஷயங்கள் வந்து இந்த துலாம்க்கு வந்து குரு பெயர்ச்சினால நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க. இந்த குரு பெயர்ச்சியில இவங்க ஏதாவது எச்சரிக்கையா இருக்கணும், இல்ல கவனமா இருக்கணும்னா என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ஸோ இருக்கணும்? துளாராசியை பொறுத்த வரைக்கும் பாவகிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி பகவானுடைய சஞ்சாரம் என்பது அவர்களுக்கு 6வது இடத்துல வராரு. 5வது இடத்தை விட்டு சனி விலகிடுச்சு அப்படின்னு சொன்னா கூட 5ல ராகு வந்து உட்காருது. 5ல ராகு இருக்கும் பொழுது கோல்சார் அடிப்படையில் புத்திர தோஷத்தை அது ஏற்படுத்தும்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல வயசு பிள்ளைங்க யாராக இருந்துச்சுன்னா அந்த வண்டி வாகனத்தில் போயிட்டு வர்றதெல்லாம் கொஞ்சம் அவங்க கவனமாக பார்த்துக்கணும். அதே மாதிரி பிள்ளைகளோட கொஞ்சம் இந்த பீரியட்ஸில் விட்டு கொடுத்து போகணும். அது மட்டும் இல்லாது 6வது இடத்தில் சனி போய் உட்கார்ந்து இருக்கிறதுனால யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. 3வது நபர்களை நம்பி எந்த முக்கிய முடிவையும் பொறுப்பையும் ஒப்படைக்காதீங்க. நமக்கு இருக்கக்கூடிய தேவைகளை நீங்கள் பூர்த்தி பண்ணிக்கிட்டு தான் நீங்கள் அடுத்தவர்களுக்கு உதவி பண்ணக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தும். துலாம் எப்படி போய் மாட்டிப்பாங்கன்னா, அவங்களுக்கே கடன் கொடுக்கறதுக்கு பணம் இருக்காது. ஆனால் சம்பளம் வாங்கி அவங்க வேற ஒருத்தவங்களுக்கு கடன் கொடுப்பாங்க. அவங்க கடனை அடைக்காம அடுத்தவங்களுக்கு செலவு பண்ணுவாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணணும்னா, தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்துவிட்டு அடுத்தவர்களுக்கு உதவி செய்தாலே போதும். இந்த ஒரே விஷயத்தில் மட்டும் அவர்கள் கவனமாக இருந்தால் போதும். இது அவங்களுக்கு கெட்டதில்லை. கொஞ்சம் அவங்க இந்த விஷயத்தில் சுதாரிச்சுக்கிட்டு கொஞ்சம் உங்களையும் பார்த்துங்கன்ற துளாராசிக்காரர்கள் எல்லாமே கொஞ்சம் ஊருக்காகவே வாழ்ந்தது போதும், கொஞ்சம் உங்களுக்காகவும் வாழுங்க. உங்களுக்கு ஒரு துணி எடுத்துக்கோங்க, ஒரு நகை எடுத்துக்கோங்க, ஒரு 10 ரூபா சேர்த்து வச்சுக்கோங்க அப்படின்றது தான் என்னுடைய இந்த காலகட்டத்தில் அவங்க எச்சரிக்கையாக இருக்கணும்னு நான் சொல்லக்கூடியது. ஓகே, ஓகே. இந்த துலாம் ராசிக்காரங்க வந்து இந்த குரு பெயர்ச்சியில வந்து எந்த கடவுள் வழிபாடு பண்ணா இன்னும் அவங்களுடைய வாழ்க்கை வந்து சிறப்பானதா இருக்கும் சார்? துளாராசிக்காரர்கள் உங்க ஊர்ல இருக்கக்கூடிய அம்மனுடைய கோவில் எந்த கோவிலாக இருந்தாலும் உள்ளூர் தெய்வம்னு சொல்லுவாங்க. அந்த ஊர்ல நம்ம ஊர்லயே ஒரு மாரியம்மன் இருக்கு, ஒரு அங்காளம்மன் இருக்கு, அல்லது பக்கத்து ஊர்ல ஏதாவது ஒரு பொன்னியம்மன் இருக்குன்னு சொன்னாலும் சரிதான். அந்த கிராம தேவதைகள் அந்தந்த ஊர்ல இருக்கக்கூடிய தெய்வம் அந்த அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அவர்கள் ஒரு 2 தீபம் ஏற்றி முடிஞ்சால் வேப்பள மாலை அல்லது வெற்றிலை மாலை அல்லது எலுமிச்சம்பழ மாலை, இந்த மாலையை அந்த அம்மனுக்கு சாத்தி வழிபடலாம். அப்படி அவங்க செய்யும்போது அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தோஷங்கள் அத்தனையுமே மாறுபடக்கூடியதாக இருக்கும். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு முடிஞ்சாங்கன்னா வீட்டில் ஒரு எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி அழகா 2 பக்கமும் குங்குமம் தடவி வீட்டு நிலவாசப்படியில் வச்சுட்டு அந்த 2 வாசல்லையுமே 2 அகல் தீபத்தை ஏற்றி வச்சு வழிபடலாம். இது அந்த லட்சுமியை அவங்க வீட்டுக்குள்ள சுபீகரிக்கக்கூடியதாக இருக்கும். அவர்களுக்கு செல்வ வளமும் தெளிவாகவும் அந்த வீட்டிலே ஏதாவது சிக்கல் இருக்கு, பிரச்சனை இருக்குன்னு அவங்க நினைச்சிட்டு இருந்தா கூட இறைவனுடைய அருளோடு அது அத்தனையும் அவர்களுக்கு புனிதமாக மாறுவிடக்கூடியதாக இருக்கும். அதை அவங்க செஞ்சாலே போதும். சூப்பர். அதாவது வந்து தொட்டதெல்லாம் திலங்கும் காலமா இருக்கும் இந்த குரு பெயர்ச்சி துலாம் ராசினியர்களுக்கு அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. 2025 குரு பெயர்ச்சி விருச்சிக ராசினியர்களுக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் கொடுக்கும் சார்? ஸோ விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் குரு பெயர்ச்சி ஆகக்கூடிய இந்த வேளையில் கோச்சார கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி பகவானுடைய நகர்வு விருச்சிக ராசிக்கு ஒரு மிகப்பெரிய பலம் பொருந்தியதாக அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். அதே மாதிரி இதுவரைக்கும் விருச்சிக ராசிக்கு 7வது இடத்துல இருந்த குரு அவங்களுக்கு 8வது இடத்துல போய் மறையிறார். ஸோ 8ல் குரு வரும்பொழுது எல்லாருக்கும் ஒரு கலக்கம் இருக்கும். அவங்களுக்கு அஷ்டம குருவாக வராரே, குரு பலனே நமக்கு இல்லாமல் போயிடுமா அப்படின்லாம் நினச்சி பயந்துட்டு இருப்பாங்க. பட் கவலையே பட வேணாம். ஏன்னா குரு பகவான் இருக்கக்கூடிய இடத்தை விட பார்க்கக்கூடிய இடத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்ல கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அந்த அடிப்படையில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் பார்க்கக்கூடிய இடம் குடும்பஸ்தானத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக பார்க்குறாரு. சம சப்தமமாக 7வது பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால குடும்ப வாழ்க்கையில் இருந்து வந்த பல்வேறு விதமான சிக்கல்கள் அவர்களுக்கு விலகும். பிரிஞ்சிருந்த குடும்பம் எல்லாம் ஒன்று சேரப்போகுது இந்த காலத்தில். அதே மாதிரி கணவன் மனைவியாக புரிதல் இல்லாத சண்டை போட்டுக்கிட்டு இருந்தவங்கெல்லாம் இந்த விருச்சிக ராசியில் பிறந்து ஒத்துமையாக வாழக்கூடிய காலத்தை ஏற்படுத்த போகுது. யாரெல்லாம் கல்யாணத்தை எதிர்பார்த்து காத்திருந்தார்களோ அவர்கள் அத்தனை பேருக்கும் சோமாங்கல்யம் கூடி வரக்கூடிய வாய்ப்பையும் இந்த 2ஆம் இடத்து குரு பார்வை ஏற்படுத்தும். விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த வருஷத்தில் ரொம்ப ஒரு ப்ராமினெண்ட்டாக எதிர்பார்க்கக்கூடிய விஷயமா பார்த்தோம்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பட்டத்தில் சேஞ்ச் வந்தே தீரும். வேலை மாறியே தீருவாங்க இந்த பீரியட்ல. அது வந்து மே மாசத்துக்கு பிறகு ஏற்படக்கூடிய அந்த குரு பெயர்ச்சியில பூரணமான வேலை மாற்றம் அவர்களுக்கு ஏற்படும். ஸோ நல்ல வேலைக்கு போவாங்க, நல்ல ப்ரமோஷன் கிடைக்க போகுது. அதே மாதிரி குரு பார்க்குற இடம் 4வது இடத்தையும் பார்க்குறாரு. ஸோ 4வது இடத்தை பார்க்கறதுனால பூர்வீகம் சம்பந்தமான விஷயங்கள்ல சொத்து பத்து பிரச்சனை ஏதாவது தாய் வழி சம்பந்தமான உறவுகளால் ஏற்பட்டு இருந்துச்சுன்னா அது அவர்களுக்கு சரியாகும். தாய்க்கு இருந்து வந்த மருத்துவ செலவுகள் சரியாகும். இன்னும் வெளிப்படையாக சொல்லணும்னா அவங்க அம்மா மனசு சந்தோஷப்படுறியான நிகழ்வுகள் எல்லாம் விருச்சிக ராசிக்கு பல நடக்க போகுது இந்த பீரியட்லன்னு சொல்லலாம். புதுசாக சொத்து வாங்குவாங்க, புதுசாக மனை சேர்க்கைக்குரிய அமைப்புகளை ஏற்படுத்தும். பல விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த இடத்தை விட்டு அடுத்த ஒரு 18 மாதத்துக்கு மாறிடுவாங்க. வீடு மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அர்த்தாஷ்டமத்தில் வரக்கூடிய ராகுவால் அவர்களுக்கு அடுத்த ஒரு 1.5 வருஷமாகவே அவங்களுடைய வாழ்க்கை ஒரு டிராவலர் மாதிரி தான் வாழ போகிறாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா பல பேருக்கு இடமாற்றம் ஏற்பட போகிறது, பல பேருக்கு ஊர் மாற்றம் ஏற்பட போகிறது, பல பேருக்கு உத்தியோக மாற்றம் ஏற்பட போகிறது. பழைய பேர் பழைய வண்டி வச்சுக்கிட்டு ரொம்ப நாளாக மாற்றணும்னு நினச்சவங்கலாம் இந்த நாளில் ராகு வரும்பொழுது வண்டியெல்லாம் ஈஸியாக மாற்றிடலாம். அதே மாதிரி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் ஒரு சரியான பீரியட் இந்த பீரியட். நிறைஞ்ச லாபம், எதிர்பார்த்திராத பெரிய பெரிய திருப்பம்,
நிறைய கான்டாக்ட்ஸ் அவங்களுக்கு வரும், நிறைய ஆர்டர்ஸ்லாம் வரும். அதுலேயும் குறிப்பாக பெண் பிள்ளைகள் யாராவது விருச்சிக ராசியில் இருந்தாங்கன்னா ஒரு பிரான்ச் வச்சுருந்தவங்களாம் 10 பிரான்ச் போட்டு பல வேலைகளை செய்கிறதுக்குரிய அமைப்புகளை அவர்களுக்கு இறைவன் ஏற்படுத்தி தருவார். அதே மாதிரி 3வது நபர்களால் இருந்து வந்த அழுத்தங்கள் எல்லாமும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் மாறுபடும். இதுக்கு முன்னாடி நிறைய ட்ரஸ்ட் இஷ்யூ அவங்ககிட்ட இருந்துகிட்டே இருந்துச்சு விருச்சிகத்துக்கிட்ட. ஏன்னா அவங்க எல்லாருக்கிட்டையும் ரொம்ப உண்மையான அன்பை கொடுத்துட்டு அதில் வந்து பல வழிகளை அனுபவிச்சுட்டு இருந்த ராசிகள் அவங்களும் ஒருத்தவங்க. பட் அந்த விஷயம்ஸ்லாம் எல்லாமே மாறிடும். அப்போ 3வது நபர்களால் இருந்த தொல்லைகள் மாறுபடக்கூடிய அமைப்பை கடவுளுடைய அருளோடு கொடுப்பார் இறைவன். 5ல் அவங்களுக்கு சனி போறாரு. 5க்குடைய கிரகம் குரு பகவானா இருக்கிறதுனால புத்தர பாக்கியம் சம்பந்தமான விஷயங்கள்ல குழந்தையை எதிர்பார்த்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இறைவனுடைய அருளோடு புத்தர பேர் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ இல்லற வாழ்க்கையில முன்னாடி சொல்லியிருப்போம் குரு பார்க்கக்கூடிய இடத்தால அவங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவா இருக்குன்னு சொல்லி. பட் 8ல் குரு மறையிறதுனால மாற்றுப்பாலினம் சார்ந்த விஷயத்துல ரொம்பவே ஜாகிரதையா இருக்கணும். பார்த்துட்டு இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்கள் ஆணா இருந்தாங்கன்னா பெண்கள் சார்ந்த விஷயத்துல கவனம், பெண்ணா இருந்தா ஆண்கள் சார்ந்த விஷயத்துல கவனம். அப்படி இல்லைன்னா தேவையற்ற தொடர்பு உறவுகள் வரும், தேவையில்லாத லவ் வரும், தேவையில்லாத ரிலேஷன்ஷிப் விஷயத்துக்குள்ள போய் மாட்டிப்பாங்க, அல்லது கணவன் மனைவிக்குள்ளே தேவையில்லாத கருத்து மோதல்களை ஏற்படுத்தும். இன்னும் மறைக்காம சொல்லணும்னா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தேவையற்ற ஒரு சொல், தேவையில்லாத ஒரு பழி 3வது நபர்களால் ஏற்படும். அது வேலையில வரலாம், ரிலேஷன்ஷிப்ல வரலாம், உறவு முறைகள்கிட்ட வரலாம். ஸோ அந்த பாதிப்பு எதுவுமே நம்மளை பாதிக்காதவனும் அவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணுன்றது என்னுடைய ஒரு அன்பு வேண்டுகோள். 2வது விருச்சிக ராசிக்கு 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தை குரு பார்க்கிறார். ஸோ அப்போ தேவையில்லாத செலவுகள் எல்லாமும் அவங்களுக்குள்ள கட்டுக்குள்ள வரும். இதுக்கு முன்னாடி அவங்க எந்த செலவுகள்லாம் பண்ணணும்னு நினைச்சு ப்ரீ பிளான் பண்ணி வச்சிருந்தாங்களோ அந்த செலவுகளுக்கு மட்டும் அவங்க செலவு பண்ணாலே போதும் இந்த பீரியட்ல. அதில் மட்டும் கொஞ்சம் தெளிவாக இருக்கணுன்றது என்னுடைய ஒரு அன்பு வேண்டுகோள். பட் ஒரு பலம் என்னன்னா லாபஸ்தானத்தில் இருந்த கேது விளைகிறாரு. கேதுன்றது பொதுவாக சொல்லுவோம் ராகு கொடுக்கும் கேது கெடுக்கும்னு சொல்லுவாங்க. கடந்த 1.5 வருஷம் நிறைய பாடத்தை கேது கொடுத்துட்டாரு. நீ என்னதான் சம்பாதிச்சு வந்தாலும் எதுக்கு நீ செலவு பண்ணணும், யாருக்கு செலவு பண்ணணுன்றதை நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. என்ன வேளு கரைச்ச நீர் மாதிரி விருச்சிக ராசி பல பேருக்கு செஞ்சுருப்பாங்க. பட் ரிட்டர்ன்ஸ் ஏதாவது ஒன்று கிடைச்சிருக்குமான்னா இவங்க யாருக்கு செஞ்சுருப்பாங்களோ அவங்க கூட இவங்களை நல்லவன் சொல்லியிருக்க மாட்டான். அப்போ அந்த மாதிரியான விஷயத்தில் மாட்டிகிட்டு இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கிட்டு உங்களுக்கு எதை பண்ணால் நல்லது, எதை செஞ்சால் நல்ல விஷயம் நடக்கும்னு நினைக்கிறீங்களோ அதில் மட்டும் கவனம் செலுத்தினால் இவருடைய வாழ்க்கை மிகப்பெரிய மேன்மையை பெறக்கூடியதாகவே அமைந்தே தீரும் இந்த குரு பயிற்சி. இந்த குரு பயிற்சியில் வந்து விருச்சிக ராசினியர்கள் வந்து இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா எந்தெந்த மாதிரியான விஷயங்கள்ல சார்? விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் 4வது இடத்துல ராகு வர்றதுனால வாகன போக்குவரத்துல ரொம்பவே கவனமா இருக்கணும். இரவு நேர பயணத்தை தவிர்க்கணும். ஸோ எப்போ வண்டி இவங்க ஓட்டிட்டு போனாலும் தயவு கூர்ந்து ரொம்ப கொஞ்சம் கான்ஷியஸாக போகணும். அப்படி இல்லைன்னா நிச்சயமாக விபத்துகள் ஏற்படும், அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய சூழல்களை ஏற்படுத்தி விட்டுடும். அதே மாதிரி ரொம்ப முக்கியமான சொன்னது 3வது நபர்கள்ட்ட பேசும்போது பழகும்போது ரொம்ப கவனம் தேவைப்படுது. 8ல் குரு வர்றதுனால நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்திலோ அல்லது உங்களால் நெருக்கமானவங்க நீங்கள் யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ, இன்னும் சொல்லணும்னா விருச்சிக ராசிக்காரர்கள் மீது யாரெல்லாம் உங்க மேல அதிக அன்பு பாசம் காதலை கொடுக்கிறார்களோ அவர்களிடத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா தேவையற்ற ஒரு நம்பிக்கை துரோகமும் வலியும் ஒரு பெரிய அவப்பெயரும் அவர்களுக்கு ஏற்படும். இதில் மட்டும் கவனமா இருக்கணும். அதில் மட்டும் கொஞ்சம் தெளிவாக இருந்துட்டா போதும். மற்ற எல்லாமும் அவர்களுக்கு ஒரு பெரிய பீக்கான பீரியட் தான் இது. ஓகே சார், சூப்பர். இந்த குரு பயிற்சியில் வந்து இவங்க இந்த கடவுள் வழிபாடு பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட வாழ்க்கை வந்து இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னா என்ன மாதிரியான கடவுள் வழிபாடும் பரிகாரங்களும் பண்ண சிறந்ததாக இருக்கும் சார்? விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுடைய வழிபாடு அவருடைய வாழ்க்கையே மாற்றும்னு நான் சொல்லுவேன். அதில் குறிப்பாக வீட்டிலே அழகாக முருகர் படம் இருந்துச்சுன்னா அந்த முருகன் படத்தை தொடச்சிட்டு அதில் ஒரு மஞ்சள் குங்குமம் வச்சு ஒரு 2 அகல் தீபத்தை ஏற்றிட்டு அந்த ஒரு பன்னீர் கொஞ்சம் வாங்கிக்கிட்டு அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் அல்லது கொஞ்சம் வேப்பிலை அதில் போட்டுட்டு அழகாக அந்த தீர்த்தத்தை வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் தெளிச்சுட்டு அந்த முருகன் மீதும் தெளித்து தன்னுடைய தலையில் தெளிச்சுக்கிட்டு அந்த முருகன் முன்னாடி ஒரு 2 வெத்தலை பாக்கு வாழைப்பழம் வச்சு ஒரே ஒரு சாக்லேட் அல்லது ஒரு நிவேத்தியம் வச்சு அவங்க படைச்சிட்டு வந்தாலே போதும். இதே மாதிரி ஒரு 9 வாரம் செவ்வாய்க்கிழமையில் அவங்க இந்த வீட்டில் இதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே இந்த குரு பெயர்ச்சியால் ஏற்படக்கூடிய பல்வேறு சிக்கல்கள் அவர்களுக்கு குறையும். குறிப்பாக அர்த்தாஷ்டமத்தில் வந்த ராகுவால் ஏற்படக்கூடிய பல அழுத்தங்கள் மாறுபடும். 4ல் ராகு இருக்கும் பொழுது குறிப்பாக தாய் கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும். மெயினாக விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த குரு பெயர்ச்சியில் ஃபுல்லாக நல்ல பலன் பார்க்கணுன்னா முருகன் படத்தை முன்னாடி சாமியை கும்பிட்டுட்டு தன்னுடைய தாய் இருந்தால் தாயை கிழக்கு முகமாக பார்த்து நிற்க வச்சுட்டு அப்பா இருந்தாலும் 2 பேரையும் நிற்க வச்சு அவங்க பாதத்தை தொட்டு கும்பிட்டு அவங்க தாயினுடைய வாழ்த்தை பெற்றால் இந்த வருடம் முழுக்க அவர்களுக்கு சுபிட்சமானதாகவே அமையும். சூப்பர். அதாவது நிறைய நல்ல விஷயங்கள் நிறைய மாற்றங்கள்லாம் நடக்க போகுது விருச்சிக ராசினியர்களுக்கு. ரொம்ப அழகான பலன்கள் கொடுத்துருக்கீங்க சார். 2025 இந்த குரு பயிற்சியானது வந்து தனுசு ராசினியர்களுக்கு வந்து என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் கொடுக்கும் சார்? ஸோ இந்த குரு பெயர்ச்சியை கொஞ்சம் கலக்கத்தோடு எதிர்பார்க்கக்கூடிய ராசிக்காரர்களில் தனுசு ராசிக்காரர்களும் ஒருத்தவராக இருந்திருப்பாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா அர்த்தாஷ்டம சனி அவங்களுக்கு வந்திருக்கிறதுனால அவங்களுக்குள்ள ஒரு சின்ன கலக்கம் இருக்கத்தான் செய்கிறது.
பட் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இந்த குரு பெயர்ச்சியில் மிகச்சிறந்த பலன்களை பார்க்கக்கூடிய ராசிகளில் முதன்மையாக இருக்கக்கூடியது அவர்களும் ஒருத்தவங்க தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இதுவரைக்கும் ராசிக்கு 6வது இடத்துல இருந்த குரு சமசப்தமமாக 7வது இடத்துக்கு வரார். ஸோ தனுசை பொறுத்த வரைக்கும் எதை நினைச்சு அவங்க கவலைப்படவே தேவையில்லை. உண்மையை சொல்லணும்னா தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம் அடுத்த 12 மாதம். கடந்த காலத்தில் இருந்து வந்த பல வழிகள் எல்லாமும் அவர்களுக்கு மாறும். ஏன்னா தனுசு ராசிக்காரர்களை யாரை கேட்டாலும் இந்த 7.5 சனின்னு ஒன்று நடந்திருக்கு அவங்களுக்கு. அந்த 7.5 சனி ஆரம்பித்ததுலேருந்தே வாழ்க்கையில் ஒரே பிரச்சனை, கஷ்டம், நெருக்கடி, அழுத்தம், அன்னைக்கு பட்ட அடியிலிருந்தே எங்களால் மீள முடியல அப்படின்னு நினச்சி பல பேர் புலம்பிக்கிட்டே இருந்திருப்பாங்க. பட் அந்த வழிகள் அத்தனையும் மாறுபடக்கூடியதாக இந்த பீரியட் இருக்க போகுதுன்னே சொல்லலாம். 7வது இடத்துல குரு வர்றதுனால பல காதல் திருமணங்கள் இந்த வருஷத்துல கைகூடக்கூடியதாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கும். குடும்ப வாழ்க்கையில இருந்து வந்த சிக்கல்களும் சுணக்கங்களும் அவர்களுக்கு தீரக்கூடியதாக இருக்கும். தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 4வது இடத்துல தொழிலுக்குரிய காரகனான சனி பகவானே போய் அமரும் போது தொழிலில் பல முடிவுகளை எடுத்து பல பயங்கரமா சக்சஸ் பண்ணுவாங்க. ஏன்னா லாஸ்ட் 1.5 வருஷமா தனுசு ராசிக்காரர்களை நீங்க யாரை கேட்டு பார்த்தாலும் ஏதோ ஒரு சூனியம் வச்ச வீட்டில் வாழற மாதிரி தாங்க நான் வாழ்ந்துட்டு இருந்தேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் அர்த்தாஷ்டமத்துல இருந்த ராகு. 4ல் ராகு இருந்துச்சுன்னா ஒன்று தாய் ஆட்டி படைச்சிருக்கும், அப்படி இல்லைன்னா மனையிலே ஒரு பெரிய குழப்பத்தை கொடுத்துருக்கும். 4ல் ராகு இருந்துச்சுன்னா ஒன்று தொழில் ஆட்டி படைச்சிருக்கும், அப்படி இல்லைன்னா தாய் ஆட்டி படைச்சிருக்கும், அப்படி இல்லைன்னா மனை ஆட்டி படைச்சிருக்கும், அப்படி இல்லைன்னா பல்வேறு விதமான வாகன விபத்துகளை அவர்கள் தாண்டி வந்திருப்பாங்க இந்த 18 மாசத்துல. பட் நான் மேலே சொன்ன அந்த சிக்கல்கள் அத்தனையும் அடியோடு மாறிடும். அப்போ அம்மாவுக்கு ஏதாவது மருத்துவ செலவு செஞ்சுட்டு இருந்தாங்க அல்லது உடல் ரீதியான சிக்கல்கள் இருந்துச்சுன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு அந்த கவலைகள் எல்லாமும் மாறுபடும். அவங்களுடைய தாய் இவர்களை நினைத்து சந்தோஷப்படுவாங்க, இவங்க அவங்க அம்மாவை நினைச்சு சந்தோஷப்படக்கூடிய சூழ்நிலை தரும். வீட்டுக்குள்ளே பல பேர்த்துக்கு சர்வம் புகுந்திருந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு அல்ல. கடந்த 1.5 வருஷத்துல தனுசு ராசிக்காரர்கள் யாரை கேட்டாலும் ஒன்று வீட்டை சுற்றி பாம்பு மேயிற மாதிரி இருக்கும், அல்லது வீட்டுக்குள்ள சர்வம் போகும், அப்படி இல்லைன்னா சர்வ கனவுகள் அவர்களுக்கு அதிகமாக தோன்றி இருக்கும். அந்த சிக்கல்கள் எல்லாமே மாறும். வண்டி எத்தனை வண்டி வச்சுருந்தாலும் சரிதான், நல்ல காலையில் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போகிறோம், பார்க்கிங்லேயாவது ஒரு கோடு போட்டு அதுக்கு ஒரு 10 செலவு பண்ணிட்டு இருந்தோம்னு சொல்லி பல தனுசு ராசிக்காரர்கள் புலம்பி இருப்பாங்க. அந்த சிக்கல்கள் எல்லாமே சேரும். தொழில் இன்னைக்கு ஒரு பிரான்ச் வச்சிருக்கிறவங்களாம் அந்த அடுத்த 2.5 வருஷத்துல 10 பிரான்ச்சஸ் போட்டு வேலை செய்யக்கூடிய அடிப்படையில் அவர்களுக்கு பிஸ்னஸ் அண்ட் கரியர்லாம் பயங்கர பீக்ல இருக்குன்னே நான் சொல்லுவேன். ரொம்ப குறிப்பா 7ல் குரு வந்தாலும் குருச்சந்திர யோகத்தோடு அவர்கள் இந்த வருஷத்தை அணுக போகிறார்கள். அப்போ பல முடிவுகளை துணிவோடு செயல்படுத்தி சக்சஸ் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடிலாம் இதை பண்ணலாமா அதை பண்ணலாமான்னு குழப்பத்திலே இருந்துட்டு இருந்தாங்க. ஆனா இந்த வாட்டி அந்த முடிவுகளை எடுத்து அதுல பெரிய வெற்றிகளை அடையக்கூடிய சூழ்நிலையை தரும். எதிர்பார்த்திராத தனவரவு இருந்தே தீரும். இந்த 1.5 வருஷமா என்னதான் முயற்சி பண்ணா கூட கையில காசு வச்சு செலவு பண்ண முடியலையே நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் கட்டுக்கட்டாக பணத்தை வைத்துக்கொண்டு செலவு பண்ணக்கூடிய ஒரு பொற்காலம் இந்த காலம்னே நான் சொல்லுவேன். ஸோ அது மட்டும் இல்லை, தனுசு ராசிக்காரர்கள் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்ற பலன் உண்டு. விரும்பிய துறையில் அவங்களுக்கு சீட்டு கிடைக்க போகிறது. பல பேருடைய வெளிநாடு கனவுகள் இந்த காலகட்டத்தில் நனவாகும். ஸோ வேற நாட்டுக்கு போய் வேலை செய்யணும், வேற நாட்டுக்கு குடிபெயரணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் பிஆர் கிடைச்சா அங்கேயே செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்பை இந்த பீரியட்ஸ் அவங்களுக்கு கொடுக்கும்னு சொல்லலாம். கடந்த காலத்தில் அடைக்க முடியாத கடன் ஏதாவது தனுசு ராசிக்காரர்கள் வச்சிருந்தாங்கன்னா, அந்த லோன் சம்பந்தமான விஷயங்கள்லாம் மாட்டிட்டு இருந்தவங்க, ஆன்லைன் சூதாட்டத்தில் போய் படத்தை இழந்தவங்க, இந்த எம்எல்ஏ மாதிரியான கம்பெனிஸ்ல நிறைய இன்வெஸ்ட் பண்ணிட்டு அவங்க போராடிட்டு இருந்தவங்களுடைய பணங்கள் எல்லாமும் இறைவன் புண்ணியத்தில் ஏதாவது ஒரு ரூபத்தில் படிப்படியாக அவர்கள் அந்த பொருளை மீட்கக்கூடிய சூழ்நிலையை இறைவன் தருவாருங்க. ரொம்ப முக்கியமா உடல் ரீதியா பிரச்சனையில மாட்டிட்டு இருந்த தனுசு ராசிக்காரர்கள், மன ரீதியா சிக்கல்ல மாட்டிட்டு இருந்த தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் ஆண்டவனுடைய அருளோடு உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் சூப்பரா இருக்க போகுதுன்னு சொல்லலாம். ஸோ திருமண பந்தத்தில் இணைந்து நல்லபடியா புத்தர பேரோடு ஒரு உலா வரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த வருடம் இந்த வருடம் அவர்களுக்கு அமையும்னு சொல்லணும். சூப்பர் சார். இந்த தனுசு ராசினியர்கள் நிறைய நல்ல விஷயங்களை பார்க்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க. இவங்க இந்த விஷயத்துல கவனமா இருக்கிறது கொஞ்சம் சிறந்தது அப்படின்னா என்ன மாதிரியான விஷயத்துல அவங்க கவனமா இருக்கணும் சார்? தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தந்தையோட உடல் நலத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா 9வது இடத்துல கேது உட்கார்ந்து இருக்கிறதுனால பூர்வீகம் சம்பந்தமான சொத்து புத்து விஷயங்கள்ல சில சிக்கல்கள் ஏற்படும். தந்தையோடு உடன் பிறந்தவர்களால் சில கருத்து மோதல்களை ஏற்படுத்தும். அப்போ ஊருக்கு திருவிழாவுக்கு போனாலும் ஒரு நல்லது கட்டத்துக்கு போனாலும் கொஞ்சம் அவங்க கிட்டலாம் சுதாரிச்சுட்டு இவங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து பொறுமையா வந்துட்டாலே போதும். அப்படி இல்லாட்டி இவங்களே தப்பு பண்ணலனாலும் இவங்க அப்பா பண்ற தப்புக்கு இவங்களுக்கு பேர் கெட்டு போயிடும். அதில் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அர்த்தாஷ்டமத்துல சனி வர்றது ஒரு பக்கம் தொழில்முறை சார்ந்த விஷயங்களுக்கு பெரிய வளர்ச்சின்னு நம்ம சொன்னாலும் 4ல் சனி இருக்கும் பட்சத்துல தாயோட உடல் நலத்திலும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். தாயோடு சின்ன சின்ன விஷயங்கள்ல விட்டு கொடுத்து போகணும். அப்படி இல்லைன்னா அம்மாவோட தேவையில்லாத கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தும். 3ல் ராகு இருக்கிறதுனால ஃப்ரெண்ட்ஷிப் விஷயத்துல கொஞ்சம் கவனம். எந்த கூட்டாளிகளோடு இவர்கள் பேசுகிறார்களோ பழகுகிறார்களோ அவர்களிடத்தில் கொஞ்சம் நிதானத்தோடு செயல்பட்டால் இவருடைய வாழ்க்கை
3ல் ராகு இருக்கிறதுனால நண்பர்களோடும் பழக்க வழக்கத்தோடும் இவர்கள் கொஞ்சம் நிதானத்தோட இருக்கணும். ஸோ இவங்க யாரோட சேர்றாங்க பழகுறாங்கன்றதை பொறுத்து இவங்களுடைய அடுத்தடுத்த கட்ட நகர்வுகள் எப்பவுமே அமையும் நான் சொல்லுவேன். அப்போ நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்து இவங்க பழகிட்டாலே போதும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் இவங்க கவனமாக இருந்துட்டா போதும். இவங்களுடைய வாழ்க்கையே ஒரு பெரிய தெளிவாயிடும். இந்த தனுஷ் ராசி நேயர்கள் வந்து நிறைய விஷயங்கள் நல்லது நடக்கும், சில பிரச்சனைகளை சந்திப்பாங்கன்னு சொல்லிட்டீங்க இல்லையா? இவங்களுக்கு வந்து இந்த குரு பயிற்சி இன்னும் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா எந்த கடவுள் வழிபாடும் பரிகாரமும் பண்ணால் இன்னும் சிறந்ததாக இருக்கும் சார்? தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஸோ அவங்களுடைய ராசிக்கு அதிபதியாக வருவதே குரு பகவான் அப்படின்றதுனால சிவபெருமானுடைய திருக்கோவில் எது இருந்தாலும் அந்த கோவிலில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி வியாழக்கிழமை அன்னைக்கு இவங்க கொண்ட கடலை மாலை சாத்தி வழிபட்டுட்டு வர்றது ஒரு ரொம்பவே மிகச்சிறந்த வழிபாடாக இருக்கும். முடிஞ்சா ஒரு படியில் அந்த கொண்டக்கடலை கருப்பு கொண்டக்கடலை சுண்டல் எடுத்துட்டு போயிட்டு இவங்க கையால் ஒரு 10 பேருக்கு அன்னதானம் கொடுத்துட்டு வந்தாங்கன்னா அந்த அர்த்தாஷ்டம சனியால் ஏற்படக்கூடிய பாதிப்பு இவர்களுக்கு இல்லாமல் போகும் அப்படின்றது தான் ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். இதை மட்டும் செஞ்சாலே போதும், அவர்களுக்கு புதிய பட்டமும் புதிய பதவியும் புதிய பொறுப்பும் புதிய புகழும் வந்து அவங்கள அலங்கரிக்கக்கூடியதாக இருக்கும். சூப்பர். அதாவது வந்து உடல் அளவுலையும் சரி மனதளவுலையும் சரி ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ராசிகளில் தனுஷ் ராசியும் வருத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்க. 2025 குரு பயிற்சி வந்து மகர ராசி நேயர்களுக்கு என்னென்ன மாதிரியான நன்மைகளை கொடுக்குறாங்க சார்? கடந்த 8 வருஷத்துல எந்த கிரகம் பயிற்சி ஆனாலும் தன்னுடைய வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடந்துராதா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ராசிகள்ல மகர ராசிக்காரர்கள் முதன்மையானவர்கள். 7.5 சனி எப்பெல்லாம் ஆரம்பிச்சதுன்னு மகர ராசிக்கு கேள்விப்பட்டாங்களோ ஸோ அன்னையிலிருந்து அவங்க வாழ்க்கையை அனலைஸ் பண்ணி பார்த்துருந்தாங்கன்னா தெரியும், இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி வழியோடு காத்திருந்தவர்கள் அவர்கள் தான். பொண்ணையே இழந்துட்டேங்க, பொருளை இழந்துட்டேன், என் உயிர் மட்டும்தான் மிச்சம் இருக்குன்னு சொல்லி அழுத மகர ராசிக்காரர்கள் பல பேர் உண்டு. அல்லது இது எல்லாமும் எனக்குள்ளே இருந்துட்டா கூட என் வாழ்க்கையில் ஒரு பெரிய நிம்மதியும் சந்தோஷத்தையும் நான் என்றைக்குமே பார்த்ததே இல்லையே, எப்படா என் வாழ்க்கைக்கு ஒரு நிம்மதி வரும்னு நினச்சிட்டு இருந்தவங்க எல்லாருக்கும் இறைவனுடைய அருளோடு ஒரு மிகப்பெரிய மாற்றம் தரக்கூடிய அடிப்படையில் இந்த குரு பெயர்ச்சியும் சரி, இதுக்கு முன்னாடி வந்திருந்த சனி பெயர்ச்சியும் சரி, கோச்சார் அடிப்படையில் நகரக்கூடிய அத்தனை கிரகத்தினுடைய நகர்களும் இருக்குன்னே சொல்லலாம். ஒரு பக்கம் அவர்களுக்கு ஒரு பயம் இருக்கும், 2ல் ராகு வராரு, 8வது இடத்துல கேது வராரு, அதே மாதிரி குருவும் இப்போ 5வது இடத்துல இருந்து 6வது இடத்துல போய் மறையறாரே அப்படின்லாம் ஒரு அச்சத்தோடு அவர்கள் இருப்பார்கள். 3 கூடையவன் 6ஆம் இடத்தில் மறைவது ஒரு மிகப்பெரிய யோகம் தான் மகர ராசிக்கு. ஏன்னா கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னு சொல்லுவாங்க. குரு பகவான் மகர ராசிக்கு 3ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி. அப்போ அந்த 2த்துக்கு அதிபதியான கிரகம் 6ல் மறையும் பொழுது அவர்களுக்கு விபரீத ராஜயோகம் உண்டாகும். கடந்த காலகட்டங்களில் எதெல்லாம் அவங்க வந்து எதிர்பார்த்து கிடைக்கலன்னு சொல்லி இந்த 8 வருஷம் வருத்தப்பட்டாங்களோ அந்த 8 வருஷத்துக்குரிய பலனை இந்த 1 வருடம் என்பது அவர்களுக்கு கொடுக்கும். அந்த அளவுக்கான ஒரு மிகச்சிறந்த யோகத்தை இறைவன் அவர்களுக்கு ஏற்படுத்த போறாருன்னு சொல்லலாம். குறிப்பா மனதளவுல உடைஞ்சு போய் மனசுல ஒரு குழப்பத்தோடவே வாழ்ந்துட்டு இருந்த மகராசிக்காரர்களுக்கு மனசுல புது தன்னம்பிக்கையும் புது தெம்பும் புது தைரியத்தையும் இறைவன் கொடுப்பார். குடும்ப வாழ்க்கையே பார்க்கல நாங்க அப்படின்னு சொல்லி போராடிக்கிட்டு இருந்த அந்த 7 வருஷமா கல்யாண முயற்சி பண்ணி பார்க்குறேங்க கூடி வரல, அல்லது திருமணம் கடைசி வரைக்கும் வருது தடைபட்டு போயிடுது, அல்லது வரன் பார்க்குறோம் நம்ம யாரெல்லாம் பார்க்குறோமோ அவங்களுக்கு கல்யாணம் நடந்துருது அப்படின்னு புலம்பிட்டு இருந்த மகராசிக்கெல்லாம் திருமண யோகம் கூடி வரக்கூடிய காலமாக இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளை இந்த காலகட்டத்தில் அவர்கள் நடத்துவார்கள். அதே மாதிரி தனம் சார்ந்த விஷயத்துல 2ல் ராகு வராரு தனஸ்தானத்துல. ராகுனாலே ஒரு பெரிய ஜாக்பாட், ராகுன்னா ஒரு பெரிய யோகம்னு சொல்லுவோம். ஸோ யோகக்காரகனா இருக்கக்கூடிய ராகு வர்றதுனால கண்டிப்பா அபரிவிதமான பொருளாதார வளர்ச்சி அவர்களுக்கு இருக்கும். கடன் சுமையில மாட்டிட்டு இருந்தவங்கெல்லாம் அப்படி சும்மா அள்ளி தூக்கி போட்டு அந்த கடனை அடைக்கிற மாதிரியான வாய்ப்புகளையும் சூழலையும் கடவுள் அவர்களுக்கு ஏற்படுத்த போறாருன்னு சொல்லலாம். வாக்கு வன்மை மேம்படும். அப்படி அதட்டலாம் இருப்பாங்க இனிமேல் மகராசி. இதுக்கு முன்னாடி இந்த கபாலியில தலைவர் சொல்ற மாதிரி இனிமேல் வரக்கூடிய காலகட்டம் எல்லாமும் நான் எடுக்கக்கூடிய செயல்கள் எல்லாமும் இப்படித்தான் இருக்கும் அப்படின்றத அவர்கள் இந்த உலகுக்கு உணர்த்துவார்கள். திறம்பட பல முடிவுகளை தெளிவோடு எடுத்து இனிமேல் என் வாழ்க்கை இப்படி தான் இருக்குன்றது இந்த உலகத்துக்கு காட்டுற அடிப்படையில் பெரிய சக்சஸ் இருக்கு. அதே மாதிரி மகராசிக்காரர்கள் சொத்து பத்து சம்பந்தமான விஷயங்கள்ல சிக்கல் பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் அந்த சொத்து பிரச்சனை எல்லாமே சரியாயிடும். பேங்க்ல ஒரு டாக்குமெண்ட் வச்சு என்னால் மீட்க முடியாமல் இருந்துச்சு, அல்லது ஒரு கடன் வாங்கிட்டு கொடுக்க முடியாமல் இருந்துச்சு, அல்லது கிரெடிட் கார்டு லோன் போட்டு நான் அடைக்க முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் அந்த கடன் கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணிட்டு அவங்க வெளியில் வந்துடுவாங்க இந்த காலத்துலன்னு சொல்லலாம். அதே மாதிரி பல பேருக்கு வெளிநாட்டுல இருந்து உள்நாட்டுக்கு திரும்பணும்னு கனவு கண்டுட்டு இருந்தவங்கலாம் உள்நாட்டுக்கு வருவார்கள். உள்நாட்டிலிருந்து பல பேர் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும்னு நினைச்சிட்டு இருந்த மகராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த வருடத்தில் அந்த வாய்ப்புகள் அவர்களுக்கு பூரணமாக அமையும். ஏன்னா 12ஆம் இடத்தை குரு பார்க்கிறாரு. ஸோ தெய்வ வழிபாடும் தூரதேச பிரயாணமும் கடல் கடந்து வாணிபமும் கடல் கடந்த பயணங்களும் இவர்களுக்கு கண்டிப்பாக அமைந்தே தீரும்னே சொல்லலாம். அது ஒரு பாசிட்டிவான பயணமாக இருக்கும். இவங்க ஒரு 10 ரூபா செலவு பண்ணி போனாங்கன்னா அது திரும்ப ரிட்டர்னா அவங்களுக்கு ஒரு 100 ரூபாயா கடவுள் கொடுப்பார். அந்த மாதிரியான யோக பலன்கள் எல்லாமும் அவர்களுக்கு ஏற்படுத்தும். ஸோ குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய மகராசிக்காரர்களுக்கு
குழந்தை பிராப்தம் இருக்கும், பிள்ளைகளால் நல்ல அனுகூலம் இருக்கும், பிள்ளைகளுக்கு இவங்க விரும்பிய காலேஜில் சீட்டு கிடைச்சி சேர்க்கறதுக்குரிய வாய்ப்புகளும் மகரத்துக்கு கடவுள் கொடுப்பாருன்னு சொல்லலாம். அதே மாதிரி கொடுக்கல் வாங்கலில் கடந்த காலத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாமே சரியாகும். ஏதாவது ஒரு வழக்கில் இவங்க தீர்ப்பை எதிர்பார்த்துட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த தீர்ப்பு சாதகமான பலன்களை பெற்றுத்தரக்கூடிய அடிப்படையில் இருக்கும். தகப்பனாரோடு இருந்து வந்த கருத்து மோதல்கள் எல்லாமும் மகர ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக விலகும். அதுக்கு குறிப்பாக பார்த்தோம்னா மகரத்தை பொறுத்த வரைக்கும் எது சொன்னாலும் தகப்பனுக்கு ஆகாமலே இருந்திருக்கும் கடந்த ஒரு 1.5 வருஷமா. பட் அது எல்லாமே சரியாகும். தந்தையும் பிள்ளையும் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு தருணத்தை இந்த பீரியட்ல இறைவன் ஏற்படுத்தி தருவார். அதே மாதிரி ரொம்ப முக்கியமா ரொம்ப நாளா மகராசி எதிர்பார்த்திருக்கும் ஒரு பட்டத்துல ஒரு மாற்றம் வந்துடாதா, ஒரு ப்ரமோஷன் கிடைச்சிடாதா, அல்லது வேற ஏதாவது ஒரு பெரிய இடத்துல நம்ம உட்கார்ந்துட மாட்டோமா, தகுதி இருந்தும் திறமை இருந்தும் ஏன் இந்த 8 வருஷமா அப்படியே முடங்கி போயிருந்தோம்னு சொல்லி பல பேர் புலம்பி இருப்பாங்க. பட் கடந்த 6 வருடத்தில் அவர்கள் இழந்த அத்தனையும் அவர்களிடத்தில் வந்து சேரும். புதிய பட்டத்தையும் புதிய பதவியையும் புதிய பொறுப்பையும் மகர ராசிக்காரர்கள் இந்த வருடத்தில் பெற்றே தீருவார்கள். நினைத்து பார்க்க முடியாத இடத்துல அவங்களுடைய வளர்ச்சி இருக்க போகுதுன்னு நான் சொல்லுவேன். ஸோ இன்னும் ஒரு பியூன் வேலைக்கு அப்ளை பண்ணவங்களுக்கு மேனேஜர் போஸ்ட் கூட்டு கொடுத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. உங்கள் தகுதிக்கு நீங்கள் இங்கே தாங்க இருக்கணும்னு சொல்கிற அளவுக்கான அங்கீகாரத்தை அவர்கள் பெறுவார்கள். அதே மாதிரி ரொம்ப முக்கியமாக செலவுகள் எல்லாத்தையும் கட்டுக்குள்ளே கொண்டு வந்து சுபவரையும் செய்யக்கூடிய ஒரு புனிதமான காலமாக இருக்கும் மகர ராசிக்கு. ஸோ அப்போ ஒட்டுமொத்தத்தை பொறுத்த வரைக்கும் 7.5 சனியினுடைய நகர்வு இவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவான விஷயத்தை கொடுக்குது. குரு 6ல் வந்து மறையிறதுன்றது 3க்கும் 12 கூடிய கிரகம் 6ல் மறையிறதுனால் இவர்களுக்கு யோகமாக அமையிறது மகர ராசிக்கு ஒரு பொற்காலமான வருடம் இந்த வருடம். சூப்பர் சார், சூப்பர். இந்த மகர ராசினியர்கள் வந்து இந்த குரு பேச்சில் ஏதாவது சிக்கல்களை சந்திக்கிறதோ இல்லை இந்த விஷயத்தில் அவங்க கவனமாக இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள்? மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்த 1 வருட காலத்திற்கு பெருசாக எந்த விதமான கடனும் வாங்கக்கூடாது. அதில் மட்டும் அவங்க கொஞ்சம் தெளிவாக இருக்கணும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் 6ல் குரு வரும்பொழுது கடன் வாங்கிட்டா அந்த கடனால் தேவையில்லாத பல சிக்கல்கள் ஏற்படும். 2வது யாரோடு பேசினாலும் பழகினாலும் கொஞ்சம் நிதானமாக பேசணும், பழகணும். ஏன்னா வாக்குஸ்தானத்தில் ராகு வந்து உட்கார்றதுனால நல்ல வார்த்தையை இவர்கள் பேசினாலும் அவங்க போயிட்டு அந்த வார்த்தையை கேட்டுட்டு இன்னொருத்தவங்கள்ட்ட இவங்களை பற்றி தப்பாக சொல்லி அதில் ஒரு தேவையில்லாத பிரச்சனைகள் கொண்டு வந்து சேர்த்துருவாங்க. ஏன்னா மகர ராசிக்கு ஏற்கனவே ட்ரஸ்ட் இஷ்யூ ரொம்ப அதிகம். அவங்க என்னதான் நீ நெஞ்ச பொழந்து காட்டினா கூட மகர ராசி அவ்வளோ சீக்கிரத்தில் நம்ப மாட்டாங்க யாரையுமே. அவங்க ஏன்னா அந்த பொசசிவ்னஸ் அவங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அதீத அன்பு அதீத பாசத்தை கொடுப்பாங்க. அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இது வந்து இந்த அதீத அன்பும் பாசமும் அவங்க கிட்ட இருந்துச்சுன்னா அதுவே அவங்களுக்கு பேக் ஃபயரா மாறி எப்போ பார்த்தாலும் என்னையா இப்படியே பேசுறீங்கன்னு சொல்லி உறவுகளுக்குள்ள சில விரிசல்களை கொண்டு வந்து சேர்க்கும். அதில் மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். மெயினான எச்சரிக்கையாக பார்க்கக்கூடியது ஃபைனான்ஷியல் ஹேண்ட்லிங் வந்து அவங்க ரொம்பவே கவனத்தில் இருக்கணும். ஏன்னா 8ல் கேது வர்றதுனால கொடுக்கல் வாங்கல் சம்மந்தமான விஷயம், டாக்குமெண்ட் யாருக்காவது சைன் பண்ணுறது, யாருக்காவது சிபாரிசு பண்ணி லோன் வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் மகராசிக்காரர்கள் கொஞ்சம் நிதானத்தோடு செயல்பட்டாலே அவர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த வருடமாக இந்த வருடம் அமையும். அதாவது வந்து இந்த மகர ராசி நேயர்களுக்கு வந்து இந்த வருஷம் குரு பேச்சு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்க. இவங்களுக்கு வந்து இந்த கோவில் வழிபாடு பண்ணினா இன்னும் சிறப்பானதாக இருக்கும், இல்லை இந்த பரிகாரங்கள் நீங்கள் பண்ணுங்கள் இன்னும் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத்தாக இருக்கும் லைஃப் அப்படின்னா என்ன மாதிரியான கோவில் வழிபாடு சொல்லுவீங்க? மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கோச்சார் அடிப்படையில் அவர்களுக்கு நாகதோஷம் வர்றதுனால, ஏன்னா ராசிக்கு 2ல் ராகுவும் 8வது இடத்துல கேதுவும் வருவதனால அந்த சர்பத்தின் பிடியிலிருந்து தப்பிக்கிறதுக்கு பெண் தெய்வ வழிபாடுன்னு சொல்லக்கூடிய அம்பாளுடைய வழிபாடுகளை அவர்கள் செய்தால் ஒரு மிகப்பெரிய பலம் பொருந்தியதாக இருக்கும். சர்பத்தோடு அமைந்திருக்கக்கூடிய நாகம்மன் கோவில் எந்த கோவிலாக இருந்தாலும் சரிதான், அந்த அம்மனுக்கு பாலபிஷேகம் செய்யும் பொழுது ஒரு படி பால் வாங்கி கொடுக்கலாம். அந்த அம்மனுக்கு எலுமிச்சம்பழம் மாலை கோர்த்து வழிபட்டுட்டு வரலாம். முடிஞ்சா மகர ராசிக்காரர்கள் ஒரு 10 பேத்துக்கு அல்லது ஒரு 11 பேத்துக்கு சுமங்கலி தானம் பண்ற மாதிரி மஞ்சள் கயிறு, ஒரு ஜாக்கெட் விட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு அந்த பிள்ளைங்களுக்கு தன்னால் இயன்ற பணம் எவ்வளோ இருந்தாலும் அது ₹1 தொடங்கி 11, 101 நீங்கள் வச்சு ஒரு 10 பேத்துக்கு தானமாக கொடுக்கறது இவங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய பலம் பொருந்தியதாக இருக்கும். இந்த சர்ப்பதோஷத்திலிருந்து அவங்க ஈஸியாக தப்பிச்சுக்கலாம். அண்ட் இதோடு மகர ராசிக்காரர்கள் ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய ராகு கால வேளையில் அதே மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய துர்க்கை கோவிலோ காளி கோவில் அல்லது அம்பாளுடைய கோவில் எந்த கோவிலாக இருந்தாலும் அந்த கோவிலுக்கு சென்று ஜோடி தீபம் ஏற்றி வழிபடும் பொழுது, என்னால் சர்ப்பதோஷம் ஏற்பட்டால் கணவன் மனைவி வாழ்க்கைக்குள்ள தான் பிரச்சனைகளை கொண்டு வந்து சேர்க்கும். அப்போ அந்த 2 தீபம் என்பது கணவன் மனைவி குறிக்கிற மாதிரி இல்லற வாழ்க்கையில் எங்களுக்கு நல்ல ஒரு தெளிவையும் புரிதலையும் கொடுங்கன்னு சொல்லி வேண்டிட்டு அவங்க ஏற்றிட்டு வந்தாலே போதும். அவருடைய வாழ்க்கை இந்த வருடம் முழுக்க சுபிக்ஷமானதாகவே இருக்கும். சூப்பர் சார், சூப்பர். அதாவது வந்து மகர ராசினியர்கள் வந்து கொடுக்கல் வாங்கல்ல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், மற்றபடி வந்து விபரீத ராஜயோகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக சொல்லியிருக்கேன். 2025 குரு பயிற்சி வந்து கும்பராசினியர்களுக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் கொடுக்குது சார்? ஸோ கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த 5 வருஷ வாழ்க்கை கும்பராசி யாரை கேட்டிருந்தாலும் இந்த 7.5 சனி ஆரம்பிச்சதுலேருந்து வாழ்க்கையில் படாத வழிகள் இல்லை, பார்க்காத கஷ்டங்கள் இல்லை, எதிர்கொள்ளாத நெருக்கடிகள் இல்லை அப்படின்னு சொல்லி புலம்பிகிட்டே இருந்திருப்பாங்க. நான் சனி நடந்த போதெல்லாம் அடுத்தவர்களுக்காக நான் வாழ்ந்துட்டு கடைசியில் என் வாழ்க்கையை நான் குற்றவாளியாக மாற்றிக்கிட்டேனே அப்படின்னு நினச்சி புலம்பியவர்களும் அவர்கள் தான்.
பட் 7.5 சனி காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய திருப்பம் தரக்கூடிய அடிப்படையில் வரக்கூடிய ஒரு முக்கியமான பயிற்சியாக இந்த குரு பயிற்சி கும்பராசிக்கு அமைந்தே தீரும்னு நம்ம ஆணித்தரமாக சொல்லலாம். ஒரு அடைமழையில் இருக்கும் பொழுது கிடைக்கக்கூடிய ஒரு குடையை போல, ஒரு கண்கள் இருண்டவனுக்கு ஒரு பார்வை வெளிச்சம் வந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கும்பராசிக்கு 5ஆம் இடத்தில் வரக்கூடிய குரு ஆகச்சிறந்த பல மாற்றங்களை அவர்களுக்கு தருவார்கள். அடுத்த ஒரு வருஷத்துக்கு அவங்க 7.5 சனியை நினைச்சு கவலைப்படவே வேணாம். எதையெல்லாம் கும்பராசிக்காரர்கள் இழந்தார்களோ, எவ்வளவு மன உளைச்சல்களை அவர்கள் அனுபவித்தார்களோ அத்தனை விஷயத்திலிருந்தும் மன தெளிவு ஏற்படக்கூடிய ஒரு பொற்காலம்னே சொல்லுவேன். அதுக்கு முதல் விஷயம், கும்ப ராசியையே குரு பகவான் பார்க்கிறார். ஸோ குருச்சந்திர யோகம் என்பது ஏற்பட போகிறது. கடந்த ஒரு 3 வருஷமா முடிவெடுக்க முடியாத பல விஷயங்கள்ல தடுமாறிட்டு இருந்தாங்க. அது குடும்ப வாழ்க்கையா இருக்கலாம், பிள்ளைங்களுடைய படிப்பா இருக்கலாம், தொழில்முறை சார்ந்த விஷயமா இருக்கலாம், வேலையா இருக்கலாம். அதெல்லாம் ஒரு தெளிவான ஸ்ட்ரக்சர் பண்ணி அவங்க ஒரு சரியான பாதையில் அந்த குடும்பத்தை கொண்டு போகக்கூடிய அமைப்பை கடவுள் ஏற்படுத்த போகிறார். கும்ப ராசிக்கு 2ல் இருந்த ராகு ஜென்மத்தில் வந்துடுறார். 2வது இடத்துக்கு கோச்சாரப்படி சனி பகவான் போறார். 2ல் சனி போனாலும் பயப்பட வேணாம். ஏன்னா குருவோட வீடுன்றதுனால அது குடும்ப வாழ்க்கையிலும் பல்வேறு விதமான மேன்மையையும் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் தரக்கூடிய அடிப்படையில் தான் இருக்கும். பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேருவார்கள் கும்பராசிக்கு. அதே மாதிரி குறிப்பா தேவையில்லாத அவப்பெயர் கடந்த காலகட்டத்தில் வந்துட்டு இருந்த கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் அந்த அவப்பெயர்கள் நீங்கும். அண்ணா நீங்கள் தப்பே பண்ணல, உங்களை நாங்கள் குறை சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லி, அது உறவினர்களாக இருக்கட்டும், அவங்களுடைய உடன் பிறந்தவர்களாக இருக்கட்டும், அல்லது அவர்களுக்கு முக்கியமானவர்களாக இருக்கட்டும், அவங்க எல்லாருமே இந்த வார்த்தையை சொல்லக்கூடிய சூழ்நிலைகளை தரும். கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு கண்டிப்பாக ஒரு சொத்து வாங்குவாங்க, ஒரு புது கார் வாங்குறதுக்குரிய வாய்ப்பு இருக்கு. நீண்ட நாட்களாக வீடு வாங்கிட்டு போகணும்னு நினைச்சவங்களுடைய பல பேருடைய கனவுகள் அவர்களுக்கு இறைவனுடைய அருளோடு நனவாக மாறும். ரொம்ப முக்கியமாக நீண்ட நாளாக திருமண வாழ்க்கைக்குள்ளே போகணும், திருமண பந்தத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு மனசுக்கு பிடிச்ச திருமணம் அமையக்கூடிய சூழ்நிலையை கடவுள் இந்த காலத்தில் உருவாக்கி தருவார். அதே மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை வரமே கிடைக்கல, எங்களுக்கு நிறைய மருத்துவ செலவுகள் எடுத்துட்டோம், IVF பண்ணிட்டு இருக்கோம், அல்லது எத்தனையோ கோயில் குளத்துக்கு போய் பல ஜோதிடர்களை சந்திச்சுட்டு வந்துட்டோம், இருந்தும் கடவுள் கருவை எங்களுக்கு கொடுக்கலன்னு நினைச்சவங்களுக்கு எல்லாம் சத்தியமாக இந்த வருடத்தில் குழந்தை பிறக்கும். அதே மாதிரி குலதெய்வத்தினுடைய பரிபூரண அருள் கிடைக்கும். வீட்டில் அவங்களுக்கு ஒரு தெய்வ கடாட்சத்தை ஃபீல் பண்ணுவாங்க. தூக்கமே இல்லை சார், எனக்கு நான் தூக்கத்துக்கு மாத்திரை போட்டுட்டு தூங்குறேன், சைக்காட்ரிஸ்ட்டை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பராசிக்காரர்கள்லாம் நிம்மதியாக தூங்கக்கூடிய காலத்தை கடவுள் அவர்களுக்கு ஏற்படுத்தி தருவார். அதை தாண்டி பொருளாதார நெருக்கடியில் மாட்டிக்கிட்டு கடன் சுமையில் தத்தளிச்சுட்டு இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் விரைந்து அந்த கடனை அடைக்கக்கூடிய ஒரு பொற்காலமாக கும்பராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி அமையும்னு நான் சொல்லுவேன். இது எல்லாத்தையுமே தாண்டி வரும்பொழுது பார்த்தா பல பேர்த்துக்கு வெளிநாட்டு யோகம், தூரதேச பிரயாணம், கடல் கடந்து வாணிபத்தால் மிகப்பெரிய வெற்றிகளை பெறக்கூடிய காலம். தொழில்முறை சார்ந்த விஷயங்களில் பண்ணிட்டு இருக்கவங்க தான் பிஸ்னஸில் ஒரு பெரிய பீக்கில் இந்த வருஷத்தில் கண்டிப்பாக இருப்பாங்க. ப்ரமோஷன் வேணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் கடவுள் புண்ணியத்தில் நல்ல ப்ரமோஷன் கிடைக்கும். வேலையே இல்லை சார் எங்களுக்கு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் ஆண்டவன் அருளோடு நல்ல சம்பளத்தோடு கூடிய வேலை கிடைக்கும். வேலையில் ஏற்கனவே அழுத்தம் இருந்துகிட்டே இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் அந்த வேலையில் அழுத்தங்களும் படிச்சுமைகளும் தானாகவே விலகி போயிடும். ஸோ ஒட்டு மொத்தத்தை பொறுத்த வரைக்கும் 7.5 சனி ஆரம்பிச்சதிலிருந்து கடந்த 5 வருடத்தில் கும்பராசிக்காரர்கள் பட்டு வந்திருக்கக்கூடிய அத்தனை வழிகளுக்கும் ஒரு பெரிய மருந்தாக இந்த குரு பெயர்ச்சி அவர்களுக்கு அமையும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. சூப்பர் சார், சூப்பர். அதாவது இப்போ நிறைய நல்ல விஷயங்கள் பற்றி நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க இல்லையா? இந்த குரு பயிற்சியில் இந்த கும்பராசினியர்கள் ஏதாவது பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும், இல்லை இந்த விஷயத்தில் இவங்க கவனமாக இருந்தாலே போதும் இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள் சார்? கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் ஜென்ம சனி அவர்களுக்கு விலகுது அப்படின்னு சொல்லி நான் சந்தோஷத்தை பல விஷயங்களில் பகிர்ந்துக்கிட்டா கூட, ஜென்மத்தில் வரக்கூடிய ராகுவால் மனதை கையாளக்கூடிய பக்குவம் அவர்களுக்கு வரணும். எளிதில் உணர்ச்சி வசப்பட்டுடுவாங்க கும்பராசி. அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா அந்த ராகு வரும்பொழுது எண்ணத்தை கெடுக்கும், புத்தியை கெடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணும். இருந்தும் குரு பார்வை இருப்பதால் சுபம் என்று சொன்னாலும் ராகுவனுடைய வேலை அதுதான். அப்போது அவங்களுடைய மனசை ஆளணும். இன்னும் வெளிப்படையாக சொல்லணும்னு சொன்னால், தாம் மனசாட்சிக்கு எந்த விஷயம் தப்புன்னு கும்பராசிக்காரர்கள் நினைக்கிறார்களோ அந்த ஒரு விஷயத்தை செய்யாமல் இருந்துட்டாலே அவங்க வாழ்க்கை இந்த வருஷம் முழுக்க நல்லா இருக்கும். தாம் மனசாட்சிக்கு தப்புன்னு நினைச்சு எந்த விஷயத்தை அவர்கள் செய்கிறார்களோ சத்தியமாக அடுத்த ஒரு வருஷத்துக்கு ஆறாத வடுவாக அது மாறிடும். அப்போ அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் கவனத்தோடு செயல்படுறது நல்லது. அதே மாதிரி 7வது இடத்துல கோச்சாரப்படி கேது வர்றதுனால காதலர்கள் யாராவது இருந்தாங்கன்னா கவனமாக இருக்கணும். கணவன் மனைவி கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். புருஷன் பொண்டாட்டி பஞ்சாயத்தில் 3வது ஆளை தயவு செஞ்சு உள்ள விட வேணாம். அப்படி இல்லைன்னா அதுவே பெரிய பிரச்சனையாக மாறும். அப்போது அந்தரங்க விஷயங்களை யாருக்கிட்டையும் பகிர்ந்துக்க கூடாது. தான் மனசாட்சிக்கு சரியில்லாத விஷயங்களை நம்ம செய்யாமல் ஒதுங்கிட்டாலே போதும். கும்பராசி இதை 2த்துல கவனமாக இருந்துட்டா அவங்களுக்கு இந்த பீரியடை ஒரு சரியான பீரியட்.
ஓகே, ஓகே சார். இவங்க வந்து எந்த கடவுள் வழிபாடு பண்ணா இன்னும் அவங்களுடைய லைஃப்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கடந்து சீரும் சிறப்புமா வாழ்வாங்க சார்? கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சந்திர கிரகண தோஷம் அவர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சிக்கு பிறகு ஏற்பட்டிருக்கு. ஏன்னா ராகுவோடு சந்திரன் சேரும் பட்சத்தில் சந்திரனுடைய ஆதிக்கத்தை அப்படியே பிடிச்சி வச்சிரும் அந்த ராகு. அப்ப என்ன பண்ணணும்னா பௌர்ணமி வழிபாடு செய்கிறது அவங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த பலனை தரும். முடிஞ்சா நேரம் இருந்துச்சுன்னா திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அண்ணாமலையார் கோயில் ஒரு முறை போயிட்டு அந்த அண்ணாமலையை கிரிவலமாக வலம் வந்துட்டு வந்தாலே போதும். அவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல்வேறு சிக்கல்கள் எல்லாம் தீரும். நாங்கள் வெளிநாட்டில் இருக்கோம், வேற மாநிலத்தில் இருக்கோம், எங்களால் அண்ணாமலையார் கோயில் போக முடியலன்னா கவலையே பட வேணாம். உங்கள் ஊர்லேயே சிவபெருமானுடைய கோவில் எதாவது இருந்துச்சுன்னா அந்த சிவன் கோயில் பௌர்ணமி அன்னைக்கு போங்க. மனசார ஒரு 5 தீபம் ஏற்றுங்க. பஞ்ச தீபம் நமசிவாய மந்திரத்துக்காக 5 தீபத்தை ஏற்றி ஆத்மார்த்தமாக சந்திரனை பார்த்து மனமுருக பிரார்த்தனை பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில எதெல்லாம் நடக்கணும்னு நீங்க அந்த சந்திர பகவானிடத்தில் கேட்கிறீர்களோ அவர் அப்படியே சிவபெருமானுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி உங்களுடைய கோரிக்கைகள் அத்தனையும் வெற்றியை கொடுக்கக்கூடிய அடிப்படையில் செஞ்சு தருவாரு. அதை மட்டும் இவங்க கெட்டியா பிடிச்சுக்கணும். சூப்பர். அதாவது வந்து திருமணம், குழந்தை செல்வம், தொழில்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்துலையும் ரொம்ப நல்லா இருக்குது. மனசை மட்டும் கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டாலே போதும். அவங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் கும்பராசிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 2025 குரு பேச்சு மீன ராசி நேயர்களுக்கு என்னென்ன மாதிரியான நன்மைகள்லாம் கொடுக்க காத்திருக்கு சார்? ஸோ பொதுவாக கடந்த 3 வருஷத்தை எடுத்து பார்த்துட்டோம்னா எந்த கிரகம் பயிற்சி ஆனாலும் தன்னோட வாழ்க்கை மாறிடாதா அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய ராசிக்காரர்களில் மீன ராசிக்காரர்களும் ஒருத்தவங்க. 7.5 சனின்னு ஒன்று ஆரம்பிச்சது. அந்த சனி ஆரம்பிச்சதுலேருந்து மீனராசிக்காரர்கள் யாரை கேட்டு பார்த்துருந்தாலும் இனிமேல் படுறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க, எல்லாத்தையுமே நான் பார்த்துட்டு வந்துட்டேன், இனிமேல் ஏதாவது நான் சித்திரவதை அனுபவிக்கிறதுக்கு இருக்கா அப்படின்னு தான் கேட்டு அழுதுருப்பாங்க. அதுலேயும் குறிப்பாக லாஸ்ட் 1.5 வருஷம் மீனராசிக்காரர்களுக்கு ராசியிலே வந்திருக்கக்கூடிய ராகு ஒரு பெரிய போராட்டத்தை கொடுத்துச்சு. இந்த 1.5 வருஷம் என்பது உண்மையை சொல்லணும்னா அவங்கெல்லாம் படுத்து தனிமையில் எழுத நாட்கள் அதிகம். நிம்மதியாக நான் தூங்கிட்டேன் சார், நிம்மதியாக சாப்பிட்டேன், நிம்மதியாக எந்திரிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னாலே அது ஒரு அபூர்வமாகத்தான் நானே பார்த்துக்கிட்டு இருந்தேன். பல பேருக்கு தற்கொலை எண்ணங்கள் அதிகமாக இருந்துச்சு. பல பேர்த்துக்கு மருத்துவ செலவுகள் செஞ்சுருப்பாங்க. பல பேர் தன்னுடைய தன்னம்பிக்கையை இழந்து அப்படியே உடஞ்சு போய் அழுதுருப்பாங்க மீனராசிக்கு. அப்போ ஏதாவது ஒரு ரூபத்தில் நம்ம வாழ்க்கைக்கு ஒரு விடியல் கிடைச்சிடாதா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு இறைவனுடைய அருளோடு ஒரு பெரிய மாற்றத்தை தரக்கூடிய அடிப்படையில் தன்னுடைய ராசிநாதனாக கடந்த 1 வருடம் முழுக்க மறைஞ்சிருந்த குரு பகவான் 3வது இடத்திலிருந்து தன்னுடைய அடுத்த வீடான 4வது இடத்துக்கு வரார். அப்போ 4ல் குரு வராரு. 4ஆம் இடம் என்பது ஒரு ஜாதகனுக்கு சுகஸ்தானம். அப்போ சுகஸ்தானத்தில் குரு வரும்பொழுது மீனராசிக்காரர்கள் எதிர்பார்க்கக்கூடிய நிம்மதி அவங்களுக்கு கிடைக்கும். எந்த மீனராசியை கேட்டாலும் எனக்கு காசு பண்ணலாம் ஒன்றும் வேணாம் சாமி, நான் படுத்து தூங்கினா போதும் நிம்மதியா அப்படின்னு சொல்லி தான் இந்த 2 வருஷமாவே புலம்பிட்டு இருந்திருப்பாங்க. அப்போ அவருடைய மன வலிகள் எல்லாமே தீரும். குடும்பத்தில் ரொம்ப சந்தோஷம், ஒரு நிம்மதி, ஒரு தெளிவு, எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி, அது எல்லாமும் இறைவனுடைய அருளோடு அவர்களுக்கு அமையக்கூடியதாக இருக்குது. அதை விட ஒரு பெரிய பிராப்தம் அவங்களுக்கு வந்து ராசியில் இருக்கக்கூடிய ராகு விளைகிறாரு. சமசப்தமமாக 7வது இடத்துல இருந்த கேது 6வது இடத்துக்கு வராரு. இதோட கிட்டத்தட்ட 18 வருஷத்துக்கு அப்புறம் தான் அந்த இடத்துல ராகு கேது வரும். அப்போ இவருடைய ஜாதகப்படி கோச்சார் அடிப்படையில் கடந்த 3 வருஷமா நாகதோஷத்தை மீனராசிக்காரர்கள் வாழ்ந்து ஒரு பெரிய சவாலை சந்திச்சுட்டு இருந்திருப்பாங்க. அப்போ லாஸ்ட் 3 இயர்ஸாக பர்சனல் லைஃப் கூட மீனராசிக்காரர்கள் பெருசாக வாழ்ந்திருப்பாங்களான்னா சத்தியமா இல்லை. வாசப்படியை தாண்டி வந்துட்டா வேஷத்துக்காக நல்லா இருக்குன்னு சிரிப்பாங்க. வீட்டுக்குள்ளே போயிட்டா ஏண்டா வந்தோம் அப்படின்னு நினைச்சு அழுத நாட்கள் அவர்களுக்குள்ள அதிகமாக இருந்துட்டு இருந்தது. பட் அந்த வழிகள் எல்லாமே மாறும். அப்போ கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த பிரச்சனை சரியாகும். இல்லற வாழ்க்கையில சண்டை சச்சரோடவே போயிட்டு இருந்த குடும்பத்திலலாம் ஒரு சந்தோஷமும் குதூகலமும் கிடைக்கக்கூடியதா இருக்கும். கல்யாணம் வரைக்கும் போய் பல பேருக்கு தடையா இருந்தவங்களுக்கெல்லாம் திருமண பிராப்தம் கூடி வரும். மீனராசியில பிறந்து கல்யாணம் ஆகி முதல் வாழ்க்கையை தொலைத்தவர்களுக்கெல்லாம் மறுமணம் கடவுள் புண்ணியத்துல தான் மனசுக்கு பிடிச்ச மாதிரி அமையும். அப்ப அது மட்டும் இல்ல, பொருளாதாரத்துல ஒரு பெரிய முன்னேற்ற பலனை இறைவனுடைய அருளோடு இந்த காலகட்டம் அவர்களுக்கு கொடுக்கும். ஸோ பண வரவெல்லாம் இதுக்கு முன்னாடிலாம் ரொம்ப ஸ்ட்ரகிளா இருந்திருக்கும். ஏன்னா ஜென்மத்துல ராகு இருக்கும் பொழுதெல்லாம் ஒரு பாம்பு கிட்ட மாட்டிக்கிட்டு இருந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு இருந்திருக்கும் நேரம். ஆனா இந்த பீரியட் அந்த சர்வம் நம்மளை விட்டு விலகும் பட்சத்துல எதிர்பாராத தனவரவு, எதிர்பார்க்காத ஒரு உதவி, எதிர்பார்க்காத ஒரு பெரிய வளர்ச்சி, இது எல்லாத்தையும் கடவுள் கொடுப்பார். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில் ஒரு பெரிய முன்னேற்ற பலத்தை தரக்கூடிய அடிப்படையில் இருக்கும். பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள்லாம் தொழிலில் இன்னும் பல சாதனைகளை செய்வார்கள். நிறைய பிரான்ச்சஸ் அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. புதுசாக இன்னோவேட்டிவாக நிறைய தன்னுடைய திட்டங்களுக்கு எல்லாம் செயல் வடிவம் கொடுத்து அந்த செயல்களில் அவங்க பெரிய அளவில் பீக்கில் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பல பேர் வீடு வாங்கணும்னு கனவோடு அந்த 7.5 சனி ஆரம்பிச்சதுலேருந்து போராடி இருக்கு சார், ஒரு 4 வருஷமாக அமையவே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்குலாம் அவங்க விரும்பின இடத்துல வீடு கிடைச்சிரும். பல பேர் ஏதாவது டிரான்ஸ்ஃபர் வேணும், ப்ரமோஷன் வேணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் கடவுளுடைய அருளோடு
ஒரு புதிய பொறுப்போடவே அவங்களுக்கு அந்த ப்ரமோஷனும் டிரான்ஸ்ஃபரும் கிடைக்கிறதுக்குரிய வாய்ப்பை தரும். குறிப்பாக கல்யாணம் பண்ணி குழந்தை பாக்கியத்தையே பார்க்க முடியல சார் அப்படின்னு நினச்சி புலம்புனவங்களுக்கு ஆண்டவனுடைய அருளோட புத்திர பாக்கியத்தை கடவுள் இந்த காலகட்டத்தில் கொடுப்பார். முதல் பார்வையாக குரு மீனராசிக்கு 8வது இடத்தை பார்க்குறார். 8ஆம் இடம் என்பது ஆயுள், மாங்கல்யம், வம்பு, வழக்கு, கொடுக்கல் வாங்கல்ல இருக்கக்கூடிய சிக்கல்கள். அப்போ மரண பயம் யாருக்கெல்லாம் மீனராசியில் பிறந்தவங்களுக்கு இருந்துச்சோ அந்த மரண பயம் அவங்களுக்கு நீக்கும். இந்த 1.5 வருஷத்தெல்லாம் ஹார்ட் அட்டாக் வந்துருமா, கிட்னியில் பிரச்சனை இருக்குமா, வேற ஏதாவது நமக்கு பிரச்சனை இருக்குமா, அல்லது உள்ளுறுப்புகளில் ஏதாவது ஒரு பாதிப்பை ஏற்படுத்துமான்னு சொல்லி மனப்பதட்டப்பட்டு மனநோயாளியாகவே வாழ்ந்திருப்பார்கள். ஏதாவது ஒன்று போனால் ஒன்று ஒரு வைத்திய செலவு பண்ணிகிட்டே இருந்தாங்க. அந்த செலவுகள் எல்லாமே கட்டுக்குள்ள வரும். இப்போ கொடுக்கல் வாங்கல இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாம் தீரும். இதுக்கு முன்னாடி நம்பி இவங்க பணம் கொடுத்திருந்தாலும் திருப்பி வராது. இவங்க ஒரு 100 ரூபா கடன் வாங்கியிருந்தாலும் திருப்பி கொடுக்க முடியாது. தகுதியற்றவர்கள் எல்லாம் இவங்களை பேசியிருப்பாங்க ஒரு வார்த்தை. அப்படிப்பட்ட வழிகளை அனுபவிச்சுட்டு இருந்தாங்க. அந்த சிக்கல்கள் எல்லாமே மாறப்போகுது. அப்போ கொடுக்கல் வாங்கல இருந்த சிக்கல் தீரப்போகுது. கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்குகள் இருந்த சிக்கல் தீரப்போகுது. அதை தாண்டி இவங்களுக்கு இருந்த மரண பயம் நீங்குது. குறிப்பாக ஆயுள், மாங்கல் எவ்வளவு நீட்டிக்குது. இப்போ இவங்களுக்கு உயிரை நினைச்செல்லாம் கவலையே பட வேணாம். அதே மாதிரி கணவன்மையாக இருந்தால் மனைவிக்கு யோகம், மனைவியாக இருந்தால் கணவனுக்கு யோகம் மீனராசியில். அப்போ இது எல்லாமே உங்களுக்கு ஒரு பெரிய ஜாக்பாட். அது மட்டும் இல்லை, மீனராசிக்கு ரொம்ப குறிப்பாக 10வது இடத்தை குரு பார்க்குறாரு. 10 குரு பார்க்கறதுன்றது பட்டம், பதவி, பேர், புகழில் நிச்சயமான ஒரு மாற்றம் மே மாசத்துக்கு பிறகு வந்தே தீரும். அரசியல் துறையில் இருக்கிறவங்களாம் இழந்த பொறுப்பு வரும், இழந்த பதவி வரும். ஒரு மிகப்பெரிய உச்சத்தில் உட்காரக்கூடிய அமைப்பை இந்த காலகட்டம் ஏற்படுத்த போகிறது. அதே மாதிரி இப்போ சினிமா லைனில் இருக்கிறவங்களுக்குலாம் ஒன்றுமே பெரிய லீடர் ரோல்லாம் பண்ணிட்டு எனக்கு ஒன்றுமே கிடைக்கலன்னு நினைச்சவங்கலாம் இன்னைக்கு சின்னதாக ஒரு ரோல் பண்ணால் கூட அவங்களுடைய வாழ்க்கை பெரிய அளவில் சக்ஸஸில் போகும். பிஸ்னஸில் ஒரு சின்னதாக ஒரு கடை போட்டுருந்தோம் சார்ன்றவங்களாம் இன்னைக்கு விசிட்டிங் கார்டு அடித்து 10 பேருக்கு கொடுத்து இன்னைக்கு 4 பிரான்ச் நம்ம இடத்துல இருக்குன்னு சொல்கிற அளவுக்கான சூழ்நிலைகளை கொடுக்கும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய யோகத்தையும் அனுகூலத்தையும் குரு பார்வை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அப்போ இவங்க இனிமேல் யாருக்கு போய் நிக்கணும்ன்ற சூழ்நிலை மாறி இவங்க 4 பேத்துக்கு வேலை கொடுக்குற இடத்துல வளரக்கூடிய அடிப்படையில் இவங்களுக்கு வளர்ச்சி ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாத விரயஸ்தானத்தை குரு பார்க்கிறார். அப்ப தேவையில்லாத செலவு எல்லாம் மீனராசிக்கு குறைய போகுது. இதுக்கு முன்னாடி என்னதான் பணம் சம்பாதிச்சு எடுத்துன்னு வந்தா கூட கடன் கொடுக்கறதுக்கு போச்சு, தேவையில்லாத செலவுக்கு போச்சுன்னு குழப்பிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் கடவுள் அருளோடு அந்த சிக்கல்கள் எல்லாமும் மாறப்போகிறது. இப்போ ஒட்டுமொத்தத்தில் மீனராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும், மிகப்பெரிய சந்தோஷத்தையும், மிகப்பெரிய தெளிவையும் தரக்கூடிய ஒரு உன்னதமான பயிற்சி. வெளிநாடு வாழ் யோகம், வெளி மாநில பயணம், இப்போ வெளிநாட்டில் விசா கிடைக்காம கஷ்டப்பட்டவங்க அல்லது வெளிநாட்டை வேலை செஞ்சு போராடக்கூடிய பிள்ளைங்க, இவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு பொக்கிஷமான வருஷமாகவே மீனராசிக்கு கருதணுன்றது தான் என்னுடைய ஒரு அன்பு வேண்டுகோள். ஓகே சார். இப்போ இந்த மீனராசினியர்கள் இந்த குரு பயிற்சியில் இந்த விஷயத்தில் மட்டும் கவனமாக இருந்தாலே போதும், இன்னும் பிரச்சனைகளை சந்திக்காமல் இருப்பீங்கன்னா என்ன மாதிரியான விஷயங்களில் கவனமாக இருக்கணும் சார்? மீனராசிக்காரர்கள் இப்போ ஜென்ம சனி வர்றதுனால ஒன்னே ஒன்று தான் சொல்லுவேன். அதீத அன்பு, பாசம், காதல் பற்ற யார் மேலேயுமே வைக்கக்கூடாது. அது அப்பா புள்ள மேலே வைக்கிறதோ, புள்ள அப்பா மேலே வைக்கிறதுல தொடங்கி அது அண்ணன் தம்பியாக இருந்தாலும் சொந்த பந்தமாக இருந்தாலும். ஏன்னா ஜென்ம சனி என்ன பண்ணுன்னா தன்னுடைய எமோஷனல்ஸை அதை அப்படியே தூண்டிக்கிட்டே இருக்கும். சின்ன விஷயத்துக்கெல்லாம் எமோஷன் ஆகி ரொம்ப ரியாக்ட் பண்ணிக்க கூடாது. தன்னைத்தானே மனநோய்க்கு உட்படுத்திக்க கூடாது. இதுதான் என்னோட அன்பு வேண்டுகோள். 1. 2வது, மீனராசிக்கு இப்போ 6வது இடத்துல கேது வராரு. 6ல் கேது வரும்பொழுது எலும்பு நரம்பு சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தணும். ரொம்ப முக்கியமாக தூங்கணும். ஃபர்ஸ்ட் வேலை மீனராசிக்கு. இந்த தூக்கமின்மை என்பது மீனராசிக்காரர்களுக்கு இருக்கவே கூடாது. அதை தூங்குறதுக்கு முயற்சி பண்ணணும். வேலைக்கு சாப்பிடணும். அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு அசிடிட்டி பிரச்சனைகள் எல்லாத்தையும் ஏற்படுத்தும், குடல் சம்பந்தமான நோய்களை ஏற்படுத்தும். இப்போ இதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டாலே போதும். 2வது, இந்த 3 வருஷத்தில் பட்டதெல்லாம் நிறைய அனுபவம் அவங்களுக்குள்ள வச்சிருப்பாங்க. ஸோ அப்போ அந்த பணம், கொடுக்கல் வாங்கல் இதெல்லாம் கொஞ்சம் கவனம். புதிய கடன்கள் தயவு செஞ்சு வாங்கவே கூடாது மீனராசி. 6ல் கேது இருக்கிறதுனால இந்த 1.5 வருஷத்துக்கு கடன் வாங்கி அதுவும் செலவு பண்ணாதீங்க. இந்த 1.5 வருஷம் கஷ்டமே பட்டாலும் கையில் இருக்கிறத நம்ம வச்சுக்கிட்டு செலவு பண்ணுவோம். இந்த 1.5 வருஷத்துக்கு பிறகு நீங்கள் 100 பேர் கொடுக்குற அளவுக்கு வளர்ந்துருவாங்க இவங்க. அப்போ இதை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஓகே. இந்த மீனராசினியர்கள் இந்த குரு பயிற்சியில் எந்த கடவுளை வழிபாடு பண்ணனா இன்னும் அவங்களுடைய வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும் சார்? மீனராசிக்காரர்களுக்கு ஜென்ம சனி ஏற்படுறதுனால நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுடைய திருக்கோவில் பக்கத்தில் எந்த கோவில் இருந்தாலும் சரிதான், சனிக்கிழமையில் அந்த கோயிலுக்கு போயிட்டு நல்லெண்ணெய் தீபம் ஒரு 2 விளக்கை ஏற்றி தொடர்ச்சியாக ஒரு 5 வாரம் வழிபட்டுட்டு வரும்போது ஜென்ம சனியால் இருக்கக்கூடிய எல்லா சிக்கல்களும் அவர்களுக்கு விலகும். அதே மாதிரி அவங்களுடைய இஷ்ட தெய்வ கோவிலோ அல்லது குலதெய்வ கோயிலோ எந்த கோவிலாக இருந்தாலும் சரிதான், அந்த கோயிலுக்கு போயிட்டு கொண்ட கடலை சுண்டலை ஒரு 10 பேர்த்துக்கு தானமாக கொடுக்கறது ஒரு மிகச்சிறந்த பரிகாரமாக இருக்கும். இந்த ஜென்ம சனி உடல் சனியாக வர்றதுனால அவங்களுடைய உடலில் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாமல் இருப்பதற்காகவும், குறிப்பாக 6ல் இருக்கக்கூடிய கேதுவால் அவங்களுக்கு எந்த அறுவை சிகிச்சையும் செஞ்சிடக்கூடாதுன்றதுக்காகவும், பக்கத்தில் ஏதாவது ஒரு மாற்றுத்திறனாளி குழந்தைங்க யாராவது இருந்தாங்கன்னா அந்த பிள்ளைங்களுக்கு யாராவது ஒரு குழந்தைக்கு ஒரு நல்ல விஷயம் இவங்க செஞ்சால் கூட போதும். கடவுளுடைய அருளோடு அவர்களுக்கு ஜென்ம சனி, 7ரை சனியோட எல்லா பாதிப்புகளும் விலகி இந்த குரு அவங்களுக்கு அள்ளி எல்லாத்தையுமே கொடுத்துருவார். ஓகே.
சூப்பர் சார். அதாவது எல்லா விஷயத்தையும் விட என்னன்னா நிம்மதியாக இருந்தாலே போதும், அதுதான் ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்றது. மீனராசினியர்களுக்கு இந்த குரு பயிற்சி போதுன்ற அளவுக்கு நிம்மதி கொடுக்க போகிறது அப்படின்றதே நம்ம நேயர்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ரொம்ப நன்றி சார். நன்றி. டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் ஆரணி வளாகம். இப்போது மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. பென்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட் ஏசிஎஸ் அருண்குமார் வழங்கும் கேங்கர்ஸ் ஏப்ரல் 24 முதல் உலகமெங்கும். இந்த அக்ஷய திருதியில ஆத்மார்த்தமான ஆஃபர் உங்க லலிதாவோட ஏற்கனவே கம்மி சேதாரத்துல 1 இல்ல இன்னும் 2%, 3% கம்மி. வைர நகை கேரட்டுக்கு 6000 ரூபாய் கம்மி.